Hi, hello. நேற்று கொடுத்த கோளாறு இன்னைக்கே கொடுத்துச்சு. அதனால நான் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த சாஃப்ட்வேருக்கு. delete that and reinstall it. ஷேர் பண்ணுங்க செஷனை ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்னும் ஷேர் பண்ணல. வெயிட், I'll share the session. We will be completing class 11 P block and NCERT review plus questions எல்லாமே இருக்கும் இந்த செஷன்ல. P block ஓட கொஸ்டின்ஸும் தான் நான் சால்வ் பண்ண வைக்க போறேன் இந்த செஷன்ல. ஓகேவா? We are going to solve questions from P block 2. How are you guys? நான் லேட்டாக தான் இருந்துச்சேன் ஆக்சுவலி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, இப்போதான் ஸ்டார்ட், இன்னும் பண்ணவே இல்லை நான். டோன்ட் வரி, இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல நான். Yesterday's video was a good reach actually. நல்ல ரீச் அது. தேங்க்யூ ஃபார் யூ. உங்களால தான் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆயிருக்கு. இப்போ 600 சம்திங் இருக்கு பாத்தீங்களா? நான் ஒரு 16K இருக்கிற சேனல்ல எடுக்கிறேன், அதே எனக்கு வியூஸ் வருது. அட் த சேம் டைம் என்னோட ஒரு 2K இருக்கிற சேனல்ல எடுக்கிறேன். ஓகே, அதே தான், சிம்பிள், எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. Hey guys, come join the session. P block இன்னைக்கு finish பண்ணி அதோட questions practice பண்ணிடலாம். இன்னையோட P block முடிஞ்சிரும். Please do join the session. Okay. போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இட்ஸ் 11:30 now. ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆனதுக்கு ரீசன் வந்து அந்த கேமரா, நான் அந்த ஸ்டாண்டிங் செட்டப்போட கேமரா வந்து ஐபேட்ல சுத்தமாக சார்ஜ் ஆகல, நான் பார்க்கவே இல்லை. அது ஐ வாஸ் டூயிங் சம்திங் அபவுட் தட். அவ்வளோதான ஸ்ட்ரென்த்து. ஷேர் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. வில் ஸ்டார்ட் நவ். ஜஸ்ட் ஷேர் தி செஷன். அங்கே என்னோட சேனல்ல இருந்த யாருமே எனக்கு காணும். நானும் பார்க்குறேன், நேற்று இருந்த என்னோட சேனல்ல இருந்த ஆளுங்க கூட வர மாட்டீங்க இங்க. why it's so like that? என்ன ஒழுங்காவே ஷேர் கூட ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு கோளாறு அடே. ஏண்டா கோளாறு கொடுக்கறதுக்குனே வரும் போலயே. லைவ் ஒன்றும் சரியில்லை. லிங்க் மட்டும்தான் ஷேர் ஆகுது. ஓகே, டன். வில் ஸ்டார்ட் நவ். இது அப்படியே பார்த்துட்டு இருந்தா முடியாது, நான் ஸ்டார்ட் பண்றேன். லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணாதவங்களும் ஷேர் பண்ணிருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிஃபோர் தட் வில் கோ ஃபார் திஸ். ஓகேவா? MVSAT இஸ் a biggest scholarship exam. நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தட் இஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வேதாந்து இஸ் ஓப்பனிங் அண்ட் ஆஃப்லைன் சென்டர் ஓப்பன் பண்றாங்க. அதுல சப்போஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11th இருக்கீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா, ஓகே, ஃபுல்லரின் நான் NCERT எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஃபுல்லரின்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இன் NCERT. ஸ்டில் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இன் NCERT. டோன்ட் வரி அபவுட் தட். நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை பத்தி கவலைப்படவே வேணும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் இப்போ 11th இருக்கீங்க, 12th கோச்சிங் சேருவீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப். 100% ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. ஸோ
நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ். அட் த சேம் டைம் நான் நிறைய சொல்லிட்டே தான் இருக்கேன் இதை பத்தி. ஓகேவா? இதுவரையும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்களோ ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர். அவ்வளவுதான். ஓகே. ஸோ எப்போல்லாம் டேட்ஸ் பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்களோ அதே சிலபஸ் தான். தட் இஸ் ஃபார் நீட். என்ன நீங்க சிலபஸ் எழுதுறீங்களோ அதே தான். ஓகே, சரி. நம்ம we will move into the class now. Where is it? Carbon family, right? In the carbon, I'll on the chat in my phone. Okay, done. Siri, come on. We'll start now. Compounds of carbon first முடிச்சிடுறேன். Compounds of carbon ரெண்டு கார்பன் இருக்கு because it's very important. ஓகேவா? It's very important. இதுல இருந்த questions வந்து கேட்டிருக்காங்க. That's why it's very important. First, there are two compounds of carbon. Compounds of carbon. Compounds of carbon le there are two compounds of carbon. Notes எடுத்துக்கோ. Notes எடுத்து வச்சுக்கோ. Okay, there are two compounds of இது ஏன் நிக்கவே மாட்டேங்குது. Two compounds of carbon. என்னென்ன கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு NCERT ல சொல்லு. It's carbon monoxide and carbon dioxide. CO, which is a carbon monoxide. CO is a carbon monoxide. Carbon monoxide, and CO2 is a carbon dioxide. Carbon dioxide. Carbon dioxide. ஓகேவா? It's carbon dioxide. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் எல்லாமே சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கார்பன் மோனாக்சைடு வில் டு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கார்பன் மோனாக்சைடு கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்மியா இப்போ கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்ட அப்படின்னா இட் இஸ் நார்மலி ப்ரிப்பேர்டு பை கார்பன். ஒரு சாலிட் கார்பன் இருக்குல்ல, ஒரு நார்மலான கார்பனை பிளஸ் O2, அந்த O2 இருக்குல்ல, அந்த O2 அது லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜனா இருக்கு. ஆக்சிடேஷன் எக்ஸாக்ட் சென்டென்ஸ் என்னதுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஏர் இன் oxidation by air actually in limited supply of oxygen. Limited supply of oxygen. Over supply, நல்ல சப்ளை கொடுத்த அப்படின்னா it will be converted into CO2. நல்ல சப்ளை கொடுத்தனா CO2 வா மாறிடும். லிமிட்டட் சப்ளை கொடுத்தனா it will be அப்படியே O2 வா நிக்கும். இந்த கொசு பத்தியா நேத்துல இருந்து இங்கே சுத்திட்டு இருக்கு. ஓகே, ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது in limited supply of oxygen it will give carbon monoxide heat பண்ணும்போது you will be getting CO 2 moles of இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். Of course it's not important that much. moles எல்லாம் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. மோல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றேன்னு சொல்லி காமெடி யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் என்னதுன்னா மர்டரரா, சூப்பர்ரா, மனுஷங்களே கொன்னுட்டு இருக்காங்க இங்க. பியூர், இப்ப நார்மலா இங்க ஏரோட நீ செய்யற கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர் தான் நீ இந்த ப்ராசஸ் பண்ண. இம்பியூரிட்டிஸ் இருக்குமா இருக்காது? ஏர்ல பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்ல நீ பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் இருக்குமா இருக்காதா? நீயே சொல்லு. அந்த இடத்துல இம்பியூரிட்டிஸ் இருக்குமா இருக்காது? இருக்கும், கண்டிப்பா இருக்கும்ல. இம்பியூரிட்டிஸ் இருக்கும். சோ இந்த இடத்துல NCERT என்ன சொல்றான்னா இதுல இம்பியூரிட்டிஸ் இருக்கிறதுனால பியூர் CO எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ? கார்பன் மோனாக்சைடு
carbon monoxide, pure carbon monoxide, pure carbon monoxide is prepared by dehydration of formic acid. Dehydration of formic acid. What is formic acid? What is formic acid? With concentrated H2SO4. With concentrated H2SO4. Then HCOOH. HCOOH ல இருந்து H2O remove பண்ணு என்ன கிடைக்கும்? HCOOH plus in presence of concentrated H2SO4. Okay, concentrated H2SO4 and 373 Kelvin. நான் இங்க ஏன் concentrated H2SO4 யூஸ் பண்ணேன் சொல்லு பாப்போம். என்னவா ஆக்ட் ஆகுது இங்க concentrated H2SO4? என்னவா ஆக்ட் ஆகுது? In what way it is acting as an என்ன வேவா இது ஆக்ட் ஆகுது? Dehydrating agent. கரெக்ட்டா? H2SO4 is a dehydrating agent. So கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து it will remove water. It will remove water, H2O. H2O will be removed, H2O plus CO, which is a pure one. இங்க கிடைச்சது, it's a pure one. Okay? It's a pure carbon monoxide. Pure carbon monoxide. அடுத்து commercial preparation. அதுக்கு முன்னாடி, okay, நான் commercial full carbon monoxide full முடிச்சிட்டு carbon dioxide போறேன். ஓகேவா? Commercial எப்படி prepare பண்ணுவோம் அப்படினா, in commercial methods we will be preparing in commercial methods. Commercially it is prepared by hot coke. Hot coke na enna? Carbon which is a solid again plus H2O. Hot coke and steam. Hot coke and steam react பண்ணும்போது it's a famous reaction. எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லு? It's a famous reaction. என்ன ப்ராடக்ட் வரும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். It's a famous reaction. Tell me. What is this famous reaction? What is the product? தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? சத்தியமா தெரியாதா? என்ன கொடுக்கும் இது? சரி, ஓகே. இந்த மாதிரி கமர்ஷியல் பிரிப்பரேஷன்ல வாட்டர் கேஸ், ரைட். Crazy dude, correct? So இங்க பாத்தீங்கன்னா it's a commercial reaction. இதுல you will be getting carbon monoxide plus H2. Carbon monoxide plus H2 gas. இதுவும் ஒரு gas. It is called as water gas or synthesis gas. It is called as water gas or synthesis gas. Water gas or syn gas. CO plus H2O is water gas and synthesis gas. CO plus N2 is producer gas. Okay va? CO plus N2 is producer gas. Next, இதே same mediaத்துல இதே same இடத்துல if air is used, இது என்னது? steam யூஸ் பண்ணா, நார்மலான ஒரு கோக்கோட நீ steam யூஸ் பண்ணனா you will be getting water gas or synthesis gas. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, கார்பனோட ஸ்டீம், இட்ஸ் a hot steam, ஹாட்டா இருக்கிற ஒரு ஸ்டீம், அதை நீ ரியாக்ட் பண்ணும்போது you will be getting water or synthesis gas. if air யூஸ் பண்ணா, if air is used in place of steam, what will be the product? airல என்னென்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஏர்ல என்னென்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ப்ரொடியூசர் கேஸ். ஏர்ல என்ன இருக்கும்? ஜஸ்ட் அதை திங்க் பண்ண. ஏர்ல என்ன இருக்கும்? நீ கார்பன், சேம் கார்பனை ஏரோட ட்ரீட் பண்ண போற. O2 இருக்கும் கண்டிப்பா, இட்ஸ் a gas again. பிளஸ் N2 கண்டிப்பா ஏர்ல இருக்கும். ஏர்ல எப்பவுமே there will be N2. So 4 molecules of N2 will be there, which will give in presence of
in presence of 1273 Kelvin. In presence of 1273 Kelvin, 2CO plus N2, which is called as producer gas. Producer gas. நான் எவ்வளவு நேரம் செக்ஷன் போகுமா? என்ன செக்ஷன்? என்ன செக்ஷன்? புரியல. What is section here? What you are talking about? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் செஷன் வந்து அரௌண்ட் 3 hours மேபி, தெரியல எனக்கு. இதை நான் எவ்வளவு நேரத்துல முடிக்கிறேன்னு தெரியாது. அதுக்கப்புறமா நான் என்சிஆர்டி ரிவ்யூ பண்ணணும். தென் ஐ சால்வ் சம் கொஸ்டின்ஸ். அஃப்கோர்ஸ் 3 hours ஆச்சு போகும். 11:30, 12:30, 1:30, 2:30, அட்லீஸ்ட் 2:30 வரையும் போகும் மேபி, எனக்கு தெரிஞ்சு 2:30 வரை. ஓகே, சரி, ஓகே. கார்பன் டை ஆக்சைடு எப்படி நீ எடுப்பனா, இட் இஸ் obtained by complete combustion of carbon and carbon compounds, carbon containing compounds. எப்போ எல்லாம் நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸை நீ ஹீட், தட் இஸ் கம்ப்ளீட்டா கம்பஷன் பண்ணா என்ன ப்ராடக்ட்ல ஒன்னு கண்டிப்பா எப்பவுமே இருக்கும், தட் இஸ் CO2. என்னது? தட் இஸ் CO2. இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர், அங்க லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் பண்ண, இங்க எக்ஸஸ் ஆஃப் ஏர் பண்ண போறேன். எக்ஸஸ் ஆஃப் ஏர், இந்த இடத்துல லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் பண்ணனால எதுக்கு இங்க பண்ணாதான் உனக்கு CO கிடைக்கும். பட் இந்த இடத்துல உனக்கு CO2 வேணும். கரெக்டா? அப்போ நீ எக்ஸஸ் சப்ளை ஆஃப் ஏர் தானே கொடுக்கணும். am I right? So இந்த இடத்துல what is the reaction? Again carbon plus O2, but இந்த இடத்துல it's excess here. So இந்த இடத்துல it's a solid again. இதை நீ ஹீட் பண்ணும்போது you will be getting CO2 gas. எல்லாமே சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, சோ அடுத்து அதே மாதிரி CH4 இருக்கு. CH4 இட்ஸ் a gas again plus இத நான் 2O2 ஓட ட்ரீட் பண்ணும்போது இதுலயும் வந்து excess of air இதையும் நான் ட்ரீட் பண்ணனா I will be getting CO2 plus H2O. ஆனா நேத்து நான் அவ்வளவு படிச்சு சொன்னேன், சிலபஸ் இப்படி போயிட்டு இருக்கு, ப்ராப்பரா ஓரியன்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. செஷனை பாக்குறதுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி கேட்கணும்னா மட்டும் வரீங்க. கரெக்டா? ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டா கண்டிப்பா வந்துடுறீங்க 50 பேர். பட் அந்த 50 பேர்ல ஒரு 20 பேர் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க வரீங்க. ஏன் அது? இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் என்னோட சேனல்ல நான் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். வராங்க வராங்க. நீங்க உங்களை சொல்லல, நீங்க ரெகுலரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த கன்சிஸ்டன்சியே இல்லாம எப்படி நீ நீட் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில சுத்துற? சத்தியமா பண்ண முடியாது. சத்தியமா சொல்றேன், இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஓகே, அவங்க அந்த 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 கோஷ்டி இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு மட்டும் வந்து அட்டென்ட் பண்றாங்க பத்தியா, அவங்களதான் சொல்றேன். மோட்டிவேஷனுக்காக வருவாங்க. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்ல. ஓகே, எல்லா இடத்துலயும் இன்ஆர்கானிக்கா மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் மனப்பாடம் பண்ணாம ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனையும் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க உங்களுக்கே தெரியும் இன்ஆர்கானிக் எல்லா இடத்துலயும் எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நீயே சொல்லு, நான் சொல்லல. நான் வந்து இன்ஆர்கானிக்கா ஒரு டிஃப்ரெண்ட் வேல நடத்துறேன். லைவ் விட வீடியோஸ் சேனல் போஸ்ட் பண்ணா அப்புறம் பார்த்தா பெட்டரா இருக்கும். லைவும் அப்புறம் இருக்கதான் போகுது. லைவ் போடுறது ஏன்னா 2 வேலை. வீடியோஸ் வந்து நான் வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் உட்காந்து, அது டைம் எடுக்கும். அதுக்கு நான் லைவ் பண்ணும்போது டைரக்டா அந்த லைவ் அப்படியே வீடியோவா கன்வெர்ட் ஆயிடும். ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேஞ்ச் இன்னும் எவ்வளவு இருக்கு? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேஞ்ச் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்
அது முடிச்சிட்டா அந்த லெசன் முடிஞ்சிடும். 2-3 செஷன் போகும் மிஞ்சி போனா, முடிச்சிருவேன், டோன்ட் வரி. ஸோ அடுத்து இன் லெபார்டரி ப்ரிப்பரேஷன், how will you prepare laboratory preparation. எப்படி லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்ணலாம்னா CaCO3, that is calcium carbonate, CaCO3 in presence of HCl ஹீட் பண்ண, சாரி அப்படியே நார்மலா அப்படியே ரியாக்ட் பண்ணனாலே கால்சியம் கார்பனேட் நீ HCl ஓட ரியாக்ட் பண்ண வச்சா you will get, இங்க பாரு, நல்லா பாரு, இந்த ரியாக்ஷன் கொடுத்தா யாரும் ரியாக்ஷனை பார்த்து குழம்பாத. இங்க Cl இருக்கு, இங்க CO3 இருக்கு, இங்க Ca இருக்கு. Ca will form Ca plus, Cl will form, sorry Ca plus இல்ல Ca2 plus. ஓகே, Ca2 plus. இங்க இருந்து Cl will form Cl minus, கிறிஸ் கிராஸ் பண்ணு CaCl2 கிடைக்கும். அடுத்து இங்க CO3 இருக்கு, இந்த CO3 ல இருந்து ஒண்ணை எடுத்துட்டு போய் CO2 வெளியே விடு, CO2 வெளியே போயிடும். ஓகேவா? அடுத்து இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 moles எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, so it will form H2O. ரியாக்ஷனை மனப்பாடமே பண்ண வேணாம். ஓகே, ரியாக்ஷனை மனப்பாடமே பண்ண வேணாம், டோன்ட் மனப்பாடம். ஓகேவா? அப்போ CaCl2 plus CO2 plus H2O is the reaction here. Done? இங்க பார், இங்க திருப்பி சொல்றேன், இந்த ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது, ஒன்னு CO2 வெளியே போகுது, இங்க குளோரின் இருக்கு, இங்க கால்சியம் இருக்கு, சோ CaCl2 வெளியே வர போகுது, இன்னொரு H மிச்சம் இருக்கு, it will be forming a H2O again. Done? எதுவும் ரியாக்ஷன் மனப்பாடம் இல்ல. அதே மாதிரி கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்னா நீ எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ல அவங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தேவைப்படும், நிறைய பெரிய அமௌண்ட்ல அவங்க சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால they will go for கம்மியான செலவுல அதிகமா எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்ன்றதான் பார்ப்பாங்க. சோ இந்த இடத்துல HCl யூஸ் பண்ணல, இங்க HCl யூஸ் பண்றது லெபார்டரி ப்ரிப்பரேஷன். லெபார்டரியில HCl நீ வந்து கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணணும், தட் இஸ் சும்மா ஒரு ரியாக்ஷனுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ண, சோ HCl யூஸ் பண்ணுவேன். பட் கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ல HCl யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, பிகாஸ் HCl இஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவாங்க, டைரக்டா CaCO3 டைரக்டா எடுத்து ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணா உனக்கு CaO plus CO2 கிடைக்குமா, இதுல இந்த CO2 ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இதுதான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். என்னது? இட்ஸ் a large scale preparation. Done? Any doubt in this? இதுவரையும் நடத்தின இந்த ரியாக்ஷன் பார்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் டிஃபரன்ஷியேஷன் மாதிரி நடத்திட்டேன். ஓகே, அப்படியே டிஃபரன்ஷியேஷன் மாதிரி நடத்திருக்கேன், சோ அதனால தான் கேட்கறேன். ஓகே, நைஸ். அடுத்து போலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் திஸ், யூசஸ் இல்ல இத்தனை வெரைட்டிஸ் இருக்கானா ரியாக்ஷன்ல? எஸ். சோ அடுத்து இந்த இடத்துல இஃப் யூ see வாட்டர் கேஸ் இருக்குல்ல, வாட்டர் கேஸ் ஆர் ப்ரொடியூசர் கேஸ் both are very important industrial fuel. ஓகேவா? இத வச்சு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. and carbon monoxide is odorless, colorless, water insoluble. Colorless, odorless, and water insoluble. வாட்டர்ல சால்யூபிளா இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அடுத்து இருக்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், reduces almost all metals except
except alkali and alkaline earth metal அப்புறமா aluminium and few transition metals. இது டைரக்ட் என்சிஆர்டி லைன். இது டைரக்டா என்சிஆர்டி இருக்கிற ஒரு லைன். few transition metals. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் பாரு. இங்க Fe2O3 நான் CO ஓட ட்ரீட் பண்றேன். நான் கார்பன் மோனாக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் பார்த்தனா நான் என்ன சொன்னேன், இட் வில் ரெடியூஸ்னு சொல்லிட்டேன். ரெடியூஸ்னா என்ன, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணி ஐரன் பிளஸ் ஐரன் ஆர் அயன் வாட் எவர். ஏன்னா நான் வந்து ஹிந்தி வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு அயனை வந்து ஐரன் சொல்ற பழக்கம் நிறைய வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்ல அயன் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறமா நான் ஹிந்தியில நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஐரன் சொல்றதை பார்த்து எனக்கு ஐரன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல Fe plus CO2 Fe plus CO2 எப்படி, இந்த இடத்துல ஐரன் வெளியே வந்துடும், இங்க ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணுவேன், ஸோ CO2 இது வெளியே வந்துடும். ஓகே, 2 molecules of CO2 ஆக்சுவலி. அது ஹிந்தி தெரியுமா? யா, நல்லாவே தெரியும். zinc oxide solid plus carbon monoxide gas again நீ ட்ரீட் பண்ணும்போது what you will get again, same zinc மட்டும் தான் வெளியே இருக்கும், it's a solid again plus CO2 தன்னா plus CO2. அடுத்து structure of carbon monoxide பாரு. structure of carbon monoxide, sorry, கார்பன் இங்க ஒரு பாண்ட் இருக்கு, ஆக்சிஜன். கார்பன் கிட்ட எத்தனை லோன் பேர் இருக்கும், கார்பன் கிட்ட இருக்கிறது 4, தட் இஸ் 4 வெளியில இருக்கிற, தட் இஸ் 2 லோன் பேர்ஸ் இருக்கு. 2 லோன் பேர்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் கிட்ட எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6, ரைட். ஆக்சிஜனுக்கு தேவை 2 பாண்ட், கரெக்டா. ஆக்சிஜனுக்கு தேவை 2 பாண்ட் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஆக்டேட். ஏன்னா ஆல்ரெடி அதுகிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்னும் 2 எலக்ட்ரான் அது ஷேர் பண்ணா இட் வில் கெட் its octet completed. So இங்க 2 பாண்ட் ஆச்சா, 2 பாண்ட் ஆச்சு. வெயிட், இங்க 2 பாண்ட் ஆச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பாண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. இதே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கூட கம்பேர் பண்ணி, எல்லாத்தையும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். பட் இந்த இடத்துல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ தரல, இப்ப நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ பொட்டன்ஷியல், அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி தான் நீ சொல்ல முடியும். மோஸ்ட்லி எல்லாத்தையும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஓகே, சோ இங்க பார்த்தனா இந்த இடத்துல ஆக்சிஜனோட வேலன்சி பார்த்தனா தட் இஸ் 6 ஆல்ரெடி இருந்துச்சு பிளஸ் 2 எலக்ட்ரான் வாங்கி இட் கம்ப்ளீட்டட் இட்ஸ் 8 எலக்ட்ரான். இட்ஸ் 8 எலக்ட்ரான். இங்க கார்பன் ஆல்ரெடி இது கிட்ட 4 இருந்துச்சு, 4ல பிளஸ் 2 வாங்கி இது இன்னும் 6ல தான் நிக்குது. இதோட ஆக்டேட் இன்னும் முடியல, கரெக்டா. இப்போ இங்க இருந்து கார்பன் இன்னொரு எலக்ட்ரானும் ஆக்சிஜன் இன்னொரு எலக்ட்ரானும் ஷேர் பண்ணி பாண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோ. பட் ஆக்சிஜனுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஆக்டேட் ஆயிடும், கரெக்டா. ஆக்சிஜனோட ஆக்டேட் எக்ஸஸ் ஆயிடுறதுனால என்ன பண்ணும்னா இந்த கார்பன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாது. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணும், நீ எல்லாம் எதுவும் கொடுக்காத நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதோட லோன் பேரை இட் வில் கிவ் இட் ஆஸ் அ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். சொல்லி கோஆர்டினேட் பாண்டை கோவலன்ட் பாண்டா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாண்டை நீ நார்மலான ஒரு பாண்டா கன்வெர்ட் பண்ணும்போது யூ வில் டூ வாட், கொடுத்தவனுக்கு மைனஸ் சார்ஜ், தட் இஸ் வாங்கினவனுக்கு மைனஸ் சார்ஜ், கொடுத்தவனுக்கு பிளஸ் சார்ஜ் போட சொன்னேன். ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்டோ இங்க மைனஸ் சார்ஜ், இங்க பிளஸ் சார்ஜ். இங்க 2 லோன் பேர் ஆல்ரெடி இருந்துச்சு, இங்க 2 லோன் பேர் இருந்திருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா ரைட். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, இதுல திருப்பி நான் கெமிக்கல் பாண்டிங்ல சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் என்சிஆர்டி ரிவ்யூல சொல்லி கொடுத்தேன், திருப்பி இதே ஸ்ட்ரக்சர் நான் திருப்பி சொல்லி தரேன். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டே நிறைய பேர் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல, சீரியஸா சொல்றேன். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் உளறிட்டு போறாங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. மட்டமா
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது இருக்குல்ல, இட்ஸ் டியூ டு this lone pair due to this lone pair it react with. ஐயோ, நான் வேதாந்து சேனல்ல இந்த இதுவே ஷேரே பண்ணல தெரியுமா? வேதாந்து சேனல்ல ஷேரே பண்ணல, என்னோட சேனல்ல மட்டும் தான் ஷேர் பண்ணேன். வெயிட், ஏன் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே போகுது? 17 இருந்துச்சு, 7 தான் இருக்கு இப்போ. இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் சொல்லி தருவாங்களாமா? சூப்பர், நைஸ். Due to this lone pair, it react with metals and form carbonyl. ஓகேவா? Due to this lone pair it react with metal and form carbonyl. இப்போ சொல்லிடுறேன், இந்த lone pairனால தான் carbonyl compounds form ஆகுது. metal carbonyl compounds கார்பன் மோனாக்சைடோட ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் இதுதான். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு will form some adducts. இது எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். ஓகேவா? அந்த adduct ஃபார்மேஷனுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ரீசன். அடுத்து it forms இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். It forms carboxy hemoglobin which is 300 times more stable than two lone pairs. ஒரு lone pair. இங்க பார், பேர்னு சொல்லிட்டேன். நீ வந்து ஆளோட போனா உன்னை பேர்னு சொல்லாம ரெண்டு பேர்னா சொல்லு. வேணா ரெண்டு பொண்ணோட போய் போற, இல்ல ஒரு பேர் தானே நீ, கரெக்டா? இது பேர் தானே, ரெண்டு இருந்தா பேர் தானே, அதுக்கு பேரு ஒரு லோன் பேர். சரி, உனக்கு மனசுல ஆசை இருக்கும், ரெண்டுத்தோட போகணும்னு ஆசை இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். stable than oxyhemoglobin. ஓகே, ஆக்சிஹீமோகுளோபின். நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஹீமோகுளோபின் என்ன, கார்பாக்சி ஹீமோகுளோபின் என்ன, மெத்தீமோகுளோபின் என்ன, கார்பமினோ ஹீமோகுளோபின் என்னன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் as a biology student. ஓகே, அதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா கார்பாக்சி ஹீமோகுளோபின் இஸ் a complex which is found with carbon monoxide with hemoglobin. என்ன பண்ணும், கார்பன் மோனாக்சைடு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸ் இஸ் 300 times more ஸ்டேபிளா இருக்கிறதுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மலா பார்ஷியல் பிரஷர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பார்ஷியல் பிரஷர்னால தான் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் will takes place inside the alveoli in tissues. எல்லா இடத்துலயும் பார்ஷியல் பிரஷர்னால தான் இதுவாகும். பட் பார்ஷியல் பிரஷரோட சாலிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சாலிபிலிட்டி கான்செப்ட் இப்போ நார்மலா இங்க 300 times மோர்னு கொடுத்துருக்காங்க இன் என்சிஆர்டி. பட் ஆக்சுவலா மெடிசன்ல இட்ஸ் 200 times. இதை நீ காலேஜ் போனா உனக்கு 200 times தான் சொல்லி தருவாங்க. இட்ஸ் நாட் 300 times. இங்க என்சிஆர்டில 300 times கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நீ வந்து பிசியாலஜில ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் படிக்கும் போது படிப்ப. ஓகே ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்பாக்சி ஹீமோகுளோபின் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு சாலிபிலிட்டி இருக்கும். சும்மா கொஞ்சம் வால்யூம் கொடுத்தாலே, கொஞ்சம் அமௌண்ட் நீ கொடுத்தாலே அது போய் அப்படியே ஃபுல்லா டிஃப்யூஸ் ஆயிடும், எல்லா இடத்துலயும் டிஃப்யூஸ் ஆயிடும். ஸோ இட் வில் லீட்ஸ் டு டெத். ஓகேவா? இட் வில் லீட்ஸ் டு டெத். அதுக்கப்புறமா நீ அப்படியே பேன் படுத்துருவ, செத்து போயிடுவ, முடிஞ்சது. ஓகே, சோலி முடிஞ்சு. நெக்ஸ்ட் போலாமா?
next carbon dioxide. Okay, carbon dioxide. அடுத்து இந்த இடத்துல நான் இன்னொன்னு சின்னதா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனும், that is about some dissociation. இப்போ bro நான் ஒவ்வொரு டைம் டவுட் கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லி டீப்பா மைண்ட்ல சேவ் ஆக வச்சிடுறீங்க. ஆமா, அதனால தான் அந்த மாதிரி சொல்றது. சோ இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நார்மலி CO2 இருக்குல்ல, CO2 H2O ஓட ரியாக்ட் பண்ணும்போது CO2 if react with H2 it will form H2CO3, right? It will form H2CO3 which is a weak dibasic acid. Dibasic acid. Just a simple reaction, எதுவுமே பண்ணல, அப்படியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கேன். இது அப்படியே ஆட் பண்ணி H2CO3 ஆ போட்டேன். கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல இந்த பைகார்பனேட் இருக்குல்ல, இந்த பைகார்பனேட் H2CO3 plus again H2O ஓட ட்ரீட் பண்ணும்போது it will என்ன பண்ணும்னா ஒரு H+ வெளியே விடும். கரெக்ட்டா? it will form HCO3 minus plus H3O plus form பண்ணுது. Done. H3O plus form பண்ணது. அதே மாதிரி இது again HCO3 minus plus H2O ஓட ட்ரீட் பண்ணும்போது it forms இன்னொரு H+ அயானை வெளியே விட்டு CO3 minus plus H3O plus form பண்ணுது. ஓகே, H3O plus form பண்ணுது. இந்த H3O plus or H2CO3, இங்க CO3 வரும், CO2 போட்டேன், CO3 H2CO3 or HCO3 plus இந்த அயான்ஸ் என்ன பண்ணும்னா பஃபர் சொல்யூஷன்ல pH மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி? இங்க இருக்கிற H+ லூஸ் பண்ணி it helps in maintaining the pH. எத்தனை பேர் ரெஸ்பிரேஷன் லெசன் படிச்சிருப்பேன்னு தெரியாது எனக்கு. பிரீத்திங், that is breathing and exchange of gases NCERT ல அந்த லெசன்ல HCO3 minus பிளஸ் போட்டனா அட பாத்தியா, again minus. Okay, respiration lesson la carbon dioxide will form a complex with bicarbonate ions அப்படினு சொல்லி அது பத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இது மூலமா it forms some buffer in the blood. இந்த bloodல என்ன பண்ணும்? பஃபரா ஃபார்ம் பண்ணும். சோ அந்த பாயிண்ட எழுது. கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கும், அதெல்லாம் RBC ல ஒரு ரியாக்ஷன் நடக்கும். It will be occurring in RBC ல அந்த ரியாக்ஷன்லாம் நடக்கும். குளோரைட் ஷிஃப்ட் நடக்கும். ஓகே, குளோரைட் ஷிஃப்ட், ஹால்டேன் எஃபெக்ட்ஸ், ஹாம்பர்கர்ஸ் எஃபெக்ட், எல்லா எஃபெக்ட்டுமே இதுல நடக்கும். சோ அதெல்லாம் நீ ஹையர் கிளாसेसல படிப்ப கண்டிப்பா. சோ இங்க பாத்தீங்கன்னா H2CO3 or HCO3 minus in buffer acts as buffer solution. helps to maintain, acts as buffer மட்டும் போடு, maintain pH of blood between 7.26 to 7.42. 7.26 to 7.42. again அடுத்து பாத்தீனா again carbon dioxide பத்தி தான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, இந்த carbon dioxide காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சதும் I'll go for silicates. ஓகேவா? silicates முடிச்சதும் we will go for NCERT review. hardly it will take half an hour to 1 hour இத முடிக்கிறதுக்கு எனக்கு. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா it's a colorless, again it's an odorless and less soluble in H2O. It's less soluble in H2O. அடுத்த பாயிண்ட் என்னது? it combines with alkali to form metal carbonate. alkaliயோட சேர்ந்து என்ன பண்ணுது? it forms again, அங்கேயும் கார்போனில் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன், இங்கேயும் it will form metal carbonates. ஓகேவா? it will form metal carbonates.
அகைன் அடுத்த ரியாக்ஷன், தட் இஸ் அடுத்த பாயிண்ட் என்னதுன்னா, நிறைய பேருக்கு என்சிஆர்டி படிக்க பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி நோட்ஸ் என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்றேன். நோட்ஸ்ல வச்சு நீ படிப்ப. ஓகே, இங்க இருக்கீங்க. பஃபர் அயானிக் ஈக்விலிபிரியம் படிச்சது இல்ல யாருமே, இதுவரையும் படிச்சது இல்லையா? இதுவரையும் படிச்சது இல்லையா அயானிக் ஈக்விலிபிரியம்? பஃபர் இஸ் a substance. பஃபர் சொல்யூஷன் அப்படின்னாலே உன்னோட pH இன்க்ரீஸும் ஆகாம டிக்ரீஸும் ஆகாம ஒரு கான்ஸ்டன்டான லெவல்ல மெயின்டைன் பண்ணும் பஃபர். அதுதான் பஃபர். என்னது பஃபர்னா? அயானிக் ஈக்விலிபிரியம் லெசன் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப பிளட்டோட pH இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீ உயிரோட இருப்பியா? எல்லா சிஸ்டமும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணுமா? பேசிக்கா மாறிடுச்சு, அல்கலைனா மாறிடுச்சு பிளட், இல்லைன்னா பிளட் அசிடிக்கா மாறிடுச்சுன்னா நீ ஒழுங்கா உயிரோட இருப்பியா? சோ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு பஃபர் சிஸ்டம் இருக்கும், ஒரு பஃபர் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் எப்படின்னா, சப்போஸ் H+ அதிகமாற மாதிரி இருந்துச்சுன்னா H+ வாங்கி கம்மி பண்ணிரும். H+ கம்மி ஆகுற மாதிரி இருக்கு, அசிடிக்கா போற மாதிரி இருக்குன்னா, தட் இஸ் H+ கம்மி ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அல்கலைனா மாறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, அப்ப என்ன பண்ண? H+ கொடுக்கும், H+ கொடுக்கும். ஓகேவா? திருப்பி அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும். ஜஸ்ட் H+ வச்சு தானே நீ எல்லாமே பண்ற. அசிடிக்கா பேசிக்கா H+ வச்சு தான் டிட்டர்மின் பண்ண போற. அட் தி சேம் டைம் சம் OH பேஸ்டு பஃபர் கூட இருக்கும். தட் இதுதான் பஃபர். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இட் கம்பைன்ஸ் acid and its conjugate base. சரி நடத்துறேன். Okay. It combines with alkali to form, okay va, it combines with alkali to form metal carbonates. It combines with alkali to form metal carbonates. Adutha point, every point of NCERT is given in this notes. எவ்ரி பாயிண்ட் ஆஃப் என்சிஆர்டி நான் கொடுக்குறேன். இந்த நோட்ஸை உட்காந்து படிச்சனால என்சிஆர்டி படிக்க பிடிக்கலாம், உட்காந்து நோட்ஸை படிச்சு முடி. ஓகேவா? ஆல்ரெடி எடுத்துட்டேன்னா சேம் பாயிண்டா? சூப்பர். நான் எழுத வந்தது வேற. நான் பச்சை கலர் எதுக்கு எடுத்தேன் தெரியுமா? பச்சை கலர் எடுத்த ரீசன் என்ன தெரியுமா? இதுதான். ஓகே, பச்சை கலர் எடுத்த ரீசன் இப்ப சொல்றேன். CO2 is used in photosynthesis. Green plants convert atmospheric CO2 into carbohydrate such as glucose. Then எப்படி ரியாக்ஷன் தெரியுமா எல்லாருக்கும்? CO2 plus H2O in presence of sunlight. H2 is a sunlight here. Chlorophyll. Okay, chlorophyll will give C6H12O6, which is a glucose here, plus O2 plus H2O plus O2 plus H2O. இந்த ரியாக்ஷன் நீ வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப கம்மியான செக்ஷன், அது 5th 6th இருந்தே படிச்சிட்டு வர. 5th 6th இருந்தே படிச்சிட்டு வர இந்த ரியாக்ஷனை. இது தெரியலன்னா சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இட்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரியாக்ஷன், பிகாஸ் சின்ன வயசுல இருந்து நீ படிக்கிற ஒரு ரியாக்ஷன். Unlike carbon monoxide, it is non-poisonous. It is non-poisonous. Black's gaming. Sir, yes, what happened? So இங்க பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இஸ் நான் பாய்சனஸ் and CO2 is obtained in solid form is obtained in solid form as dry ice. In solid form as dry ice, liquefied CO2 when expands rapidly. என்னது dry ice னா என்னதுன்னா,
ட்ரை ஐஸ்னா என்னதுன்னா CO2 வந்து ஒரு சாலிட் ஃபார்ம்ல எடுத்தனா அதுதான் ட்ரை ஐஸ். இன்னைக்கு இந்த நோட்ஸ் நான் ஷேர் பண்ணிடுவேன். டோன்ட் வரி ஐ ஷேர் திஸ் நோட்ஸ் டுடே. So CO2 சாலிட் ஃபார்ம்ல நீ எடுத்த அப்படின்னா இட்ஸ் கால்ட் ட்ரை ஐஸ். So dry ice is used as refrigerant. எப்படி அந்த கூலிங்கான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கிறதுக்காக ட்ரை ஐஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நீ ட்ரை ஐஸை பார்த்தனாலே இப்படி எடுத்தாலே அப்படியே புகையா வரும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கூல் நேச்சர். இத சலூன் கடையில யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? எதை? CO2 ட்ரை ஐஸ் எதுக்கு சலூன் கடையில யூஸ் பண்ண போறாங்க? புதுசா எதுவும் கேட்கிறேன் இல்லையே. சாலிட் CO2 சலூன் கடையில எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க? சாலிட் CO2 ரொம்ப கோல்டா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இட்ஸ் நாட் பாய்சனஸ், இட்ஸ் நான் பாய்சனஸ். ஓகேவா? ஓகே, இட்ஸ் நாட் பாய்சனஸ். மேபி அவ்வளோ பாய்சனஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிறைய பேர் வந்து இது இந்த பீச்சுக்கெல்லாம் போனா வந்து முக்கி தருவாங்களே லிக்விட் நைட்ரஜன்ல முக்கி சாப்பிட்டு இருக்காங்க நிறைய பேரு. கிரையோஜெனிக் மெட்டீரியல் தெரியும்ல, புகை வாயில இருந்து புகை விடுறாங்களே, லிக்விட் நைட்ரஜன் தானே அது. தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த பிஸ்கெட் இதெல்லாம் வாயில விட்டு புகை விட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பாய்சனஸ் இல்ல, இன்னர்ட் அட்மாஸ்பியர். அதெல்லாம் வந்து இன்னர்ட் அட்மாஸ்பியர் தான் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? புகை பிஸ்கெட் அதேதான். அது எல்லாமே இன்னர்ட் அட்மாஸ்பியர் ப்ரொவைட் பண்றதுனால இட் நாட் பாய்சனஸ், பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அஃப்கோர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அதை சாப்பிட சொல்லி. ஏன்னா எல்லாமே எப்பவுமே இன்னர்ட்டா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே, உன்னோட பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து அது. ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ கெமிக்கலை எப்பவுமே நீ நம்பவே முடியாது. எந்த கெமிக்கலையும் எப்பவுமே நம்பவே கூடாது. ஏதாச்சும் ஒன்று ஆயிடும். அதனாலே நான் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எங்க வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட சொன்னாங்க, நான் வேணான்ட்டேன். இதுவரையும் சாப்பிட்டது இல்லை, பட் ஐ ட்ரை அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, சோ அன்லைக் திஸ் ஒன். ஓகே, இதுல அகைன் கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் பாரு. கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். C டபுள் பாண்டோ இந்த இடத்துல கார்பனோட எல்லா லோன் பேர்ஸும் முடிஞ்சுது. கார்பனுக்கு அதோட ஆக்டேட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 4 முடிஞ்சுதா? 5 6 7 8 5 6 7 8. கரெக்ட்? 5 6 7 8 5 6 7 8 ரெண்டு லோன் பேர் இதுவும் போட்டாச்சு. இப்ப ரெண்டு லோன் பேர் போட்டாச்சு. இதுல you can see that it has a linear shape. அடுத்து it has an sp hybridization. இருக்கு. ஓகே, sp hybridization இருக்கு. at the same time it has a p-pi bond, p-pi bonding. at the same time zero dipole moment. Zero dipole moment. Okay va? And it's a non-polar one. Carbon dioxide is non-polar. இங்க ஏன் sp hybridization வந்துச்சு? இங்க ஒரு sigma bond, கார்பன் மேல லோன் பேரே இல்ல. so sigma plus lone pair is equal to hybridization னு சொன்னேன். so 2 is equal to sp. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ஸ்ட்ரக்சர்ல நான் இங்க சொன்ன 4 பாயிண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும். லீனியர் ஷேப் ஏன் வந்துச்சு, sp ஹைபிரிடைசேஷன் ஏன் வந்துச்சு, p-pi பாண்ட் எப்படி வந்துச்சு, at the same time zero dipole moment. p-pi பாண்டிங் கண்டுபிடிக்க நான் ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். அந்த மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியாதுன்னா போய் பாரு. at the same time கார்பன் டை ஆக்சைடை பத்தி படிக்கும் போது நான் இதை பத்தி சொல்லி தரலன்னா எனக்கு தான் அசிங்கம். சோ இங்க பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எப்பவுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இட்ஸ் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்.
சி டபுள் பாண்டோ இங்க ஒரு லோன் பேர், இங்க ரெண்டு லோன் பேர் இருக்கு, இங்க ரெண்டு லோன் பேர் இருக்கு. கரெக்டா? இந்த லோன் பேர் என்ன ஆகும்னா, இந்த லோன் பேர் இப்போ இந்த பாண்ட் அகைன் இப்படி பேக் வாங்கும். சோ இந்த லோன் பேர் இங்க வரும் அடுத்து. ஏன்னா ஒரு கார்பனால 4 பாண்ட் தான் போட முடியும். ஒரு கார்பனால எத்தனை போட முடியும்? மேக்ஸிமம் 4 பாண்ட். இப்ப நான் இந்த பாண்டை இங்க கொண்டு வந்து இங்க 3 பாண்ட் போடணும்னா இங்க 2 பாண்ட் இருந்தா போட முடியுமா? போட முடியாது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து இதை இந்த சைடு கொண்டு போவேன். அகைன் அது லோன் பேரா மாறிடும். ஆர் எல்ஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜா மாறி அந்த இடத்துல போய் உட்காந்து. ஓகேவா? சோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி மெத்தட் தட் இங்க என்ன ஆகும்? O மைனஸ் லோன் பேர் சிங்கிள் பாண்ட் கார்பன், அப்புறமா 3 பாண்ட்ஸ், ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு லோன் பேர். பட் இந்த இடத்துல யூ ஷுட் கிவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர். பாசிட்டிவ் சார்ஜ் நீ இங்க கொடுக்கணும், பிகாஸ் இங்க இருந்து மைக்ரேட் ஆயிருக்கு. டன். அடுத்து அதே மாதிரி என்ன ஆகும்? திருப்பி இது வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? திருப்பி இதே தான் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இங்க இருந்து என்ன ஆகும்? இது இங்க போன மாதிரி இட் வில் மூவ் ஹியர். தென் இங்க இருந்து இது இந்த சைடு வரும். சோ எத்தனை லோன் பேர் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு? 3 ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதோட ரெசோனன்ஸ் ஹைபிரிட் எப்படி இருக்கும்னா, இடம் பத்தலையா? சூப்பர்ரா. இத கொஞ்சம் மேல ஏக்கி எடுக்கலாமா? So resonating structures are 3. Resonance hybrid எழுதுன அப்படின்னா கார்பன் டபுள் பாண்டோ இந்த இடத்துல you will give some dotted lines here இந்த இடத்துல, because ரெண்டு இடத்துலயும் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வருதுல, ரெண்டு சைடுமே ட்ரிபிள் பாண்ட்ஸ் வரதுனால you will give some dotted lines here. Right? Any doubt in this? நிறைய இடத்துல பி பிளாக் நடத்தவே இல்லை தெரியுமா? யாருமே நடத்தவே இல்லை. கடைசியில கொஸ்டின் பேப்பர்ல பி பிளாக்கோட கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறமா பேன்னு வாய பழக்க போறாங்க பாரு. நடக்கும் இது. பாரு நீ வேணா பாரு. நடத்தவே இல்லை பி பிளாக் நிறைய இடத்துல. எனக்கு கேட்டா டெலீட்டடா. CO2 is used in fire extinguisher. Okay, and இதோட compounds of carbon முடிஞ்சது. next compounds of silicon. It's a silicon. Okay, compounds of silicon போலாம். வெயிட், நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். ஸ்ட்ரெயிட்டா டி அண்ட் எஃப் பேசிக்ஸே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா டி அண்ட் எஃப். ரைட்டு. ஐயோ, டி அண்ட் எஃப் போட்டாங்களா? போய் பார்க்கணுமே எந்த லட்சணத்துல அந்த டி அண்ட் எஃப் இருக்குன்னு. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தரேன். ஐ எம் கிவிங் an ஓப்பன் சேலஞ்ச். டி அண்ட் எஃப் ஓட NCERT ரிவ்யூ போட்டு அதுல இருக்கிற எல்லா லைனுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட சொல்லு. நான் இன்னைக்கே டீச்சிங் விட்டுறேன். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் ஷுட் பி கிளியர். ஏன்னா NCERT டி அண்ட் எஃப் பிளாக்ல படிக்க வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. போய் டி அண்ட் எஃப் NCERTல எடுத்து பாரு. எத்தனை காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அதுல நிறைய காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும். ஒரு லைனும் புரியாது அந்த மாதிரி தான் அந்த லைன் இருக்கும். எத்தனை பேர் படிச்சிருக்க டி அண்ட் எஃப் ஆல்ரெடி? NCERT எடுத்து படிச்சு பார்ப்போம். You can't understand the many sentence you can't understand there. நிறைய சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டு தான் நான் டி அண்ட் எஃப். ஓகே, டி அண்ட் எஃப் எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். டி அண்ட் எஃப் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் போறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஐ அம் கோயிங் ஃபார் காம்பவுண்ட்ஸ் of silicon. So D and F அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் எடுங்கனா. ஓகே, நைஸ், will do. ஓகே, D and F நான் சூப்பரா எடுக்கிறேன், டோன்ட் வரி. எல்லாமே கிளியரா எடுக்கிறேன்.
ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா உட்காந்து டிஎன்எஃப்ல டி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ், செகண்ட் சீரீஸ், தேர்ட் சீரீஸ் முடிஞ்சா 3 சீரீஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 3D 4D 5D 3 சீரீஸோட எலிமெண்ட்ஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ முடிஞ்சா. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே. தட் இஸ் டைட்டானியமா என்னோட குரூப் அது நானே மறந்துட்டேன் பத்தியா. இதுக்கு தான் அடிக்கடி படிக்கணும்ன்றது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்து இட்ஸ் ஐயோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஜிங்க், ஐரன், கார்பன், அதுதான் ஐரன், கோபால்ட், அந்த இது அந்த சீரீஸ் ஸ்காண்டியம் தான் ஃபர்ஸ்ட் வரும்ல. ஸோ அந்த சீரீஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி எஃப் பிளாக்ல இருக்கிற 2 சீரீஸுமே முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ரெண்டுமே யூ ஷுட் ரிமெம்பர் போத் சீரீஸ். யூஸ் ஆகும். 180 எடுக்கணும் கெமிஸ்ட்ரியிலனா கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோ. எனக்கு இல்ல 170 160 போதும் அப்படின்னு நினைச்சா நோ ப்ராப்ளம், வில் மேனேஜ். ஏன்னா வந்து எங்க இருந்தும் நான் கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். தட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ முடிஞ்சா எல்லாமே படிச்சு வச்சுக்கோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சிலிகான்ல SiO2 இருக்கு. தட் இஸ் SiO2 இட்ஸ் சிலிகான் டை ஆக்சைடு. Silicon dioxide. It is commonly called as, நான் ட்ரிக் சொல்றேன், commonly called as silica. Okay va, it is commonly called as silica and its crystalline form எடுத்துக்கிட்டனா இட்ஸ் குவாட்ஸ் அப்புறமா கிறிஸ்டோபலைட் அண்ட் ட்ரைடைமைட். ஓகேவா? இது எல்லாமே இன்டர் கன்வெர்ட்டபிள் அட் சூட்டபிள் டெம்பரேச்சர். இன்டர் கன்வெர்ட்டபிள் at suitable temperature. And NCERT எடுத்து பார்த்தனா இங்க ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க, piezoelectric. These are piezoelectric material அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கு. What is mean by piezoelectric material? For example, ஒரு substance இருக்குன்னு வச்சுக்கோ. For example, இது ஒரு substance, கரெக்டா? இதுல நான் நார்மலா வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாதான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், கரெக்டா? இதுல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பட் இதுல பிரஷர் கொடுத்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி they will flow current. இதையும் புரியலையா? ஓகே விடு. பீசோஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னா நான் சிம்பிளா ஒன்னு சொல்றேன். வாட்ச் இருக்கா? எல்லாருமே வாட்ச் யூஸ் பண்ணுவீங்க. வாட்ச்ல குவாட்ஸ் சொல்லி எழுதியிருக்கும் நிறைய வாட்ச்ல. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வாட்ச் எடுத்து பாரு, அதுல குவாட்ஸ் எழுதியிருக்கும். குவாட்ஸ் கம்பெனியா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், குவாட்ஸ் என்ன பண்ணும்னா, பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு வைப்ரேட்டரி எனர்ஜி. என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு வைப்ரேட்டரி எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஸ்மார்ட் வாட்ச். நான் போட்டிருக்கிறது ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, இப்போ நார்மலா ஒரு அனலாக் வாட்ச் எடுத்துனா அதுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுவாங்க, அந்த குவாட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த குவாட்ஸ் வில் வைப்ரேட். ஓகே, இப்படி வைப்ரேட் ஆகி அதான் அந்த முள்ளை இப்படி சுத்த வைக்கும். அந்த முள்ளுல இப்படி சுத்துதுல, அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த குவாட்ஸ் தான். அந்த குவாட்ஸ்ல நீ எலக்ட்ரிக்கல், தட் இஸ் கால்ட் as piezoelectric material. That's why quartz is used in watches. இதை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கற, எந்த ஸ்கூல்ல எந்த கோச்சிங் சென்டர்லயே ஆச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா வாட் இஸ் piezoelectric material அப்படின்னு சொல்லி? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா அந்த ரீசன்? ஃபர்ஸ்ட் டைம் NIT, அப்புறமா IIT, தென் PhD இன் கெமிஸ்ட்ரி இவங்கெல்லாம் நடத்தி பார்த்திருப்ப.
அவங்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம்? அவங்க சொல்லியிருக்காங்களா? என்னன்னே சொல்லாம நடத்துறவங்க எப்படி சொல்லுவாங்க? என்னன்னே சும்மா பேருக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு போறதுக்கு எப்படி வந்து சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்கன்ற மனசாட்சியே இல்ல. எங்க இருந்து விடு. ஓகே, அடுத்து 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 இட் ஃபார்ம்ஸ் a 3D network. 3D solid network. எப்படி எப்படி அந்த சாலிட் நெட்வொர்க் இருக்கும்? இது மாதிரி இருக்கும். தட் இஸ் இங்க ஒரு சிலிகான் மேல ஒரு பாண்ட், கீழே ஒரு பாண்ட், சைடுல ஒரு பாண்ட், ஆக்சிஜன் சிலிகான், இங்க பாண்ட் இங்க பாண்ட், இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போறோம். ஆக்சிஜன் அகைன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு சிலிகான், இங்க ஒரு சிலிகான், இந்த பாண்ட் இப்படி போகும். அதே மாதிரி இங்க அகைன் சிலிகான் ஆக்சிஜன் சிலிகான் பாண்ட் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. இது ஆக்சிஜன், இங்க ஒரு சிலிகான், இது ஒண்ணு ஆக்சிஜன் 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 சிலிகான் ஆக்சிஜன் சிலிகான் ஆக்சிஜன். இது மாதிரி you will see a structure, complex structure. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நீ பாப்ப. இந்த மாதிரி அப்படியே போகும் இந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இந்த இடத்துல you should know that இதுவும் NCERT லைன் தான். 8 member ring with alternate silicon and oxygen atom. எப்படி 8 member ring? வாங்க 1 2 3 4 5 6 7 8. இத கொண்டு போய் இப்படி போடு. ஆக்சிஜன் சிலிகான் ஆக்சிஜன் இப்படின்னு சொல்லி 3D ஸ்ட்ரக்சர்ல வேற என்ன ஆகும்? 1 2 3 4 5 6 7 8. புரிஞ்சுதா? இந்த லைனுமே புரிஞ்சுதா? 8 member ring ஏன் சொல்லியிருக்காங்கன்னு. 8 member ring with alternate சிலிகான்னா ஒன்னு விட்டு ஒன்னு. சிலிகானுக்கு அப்புறம் ஆக்சிஜன், சிலிகானுக்கு அப்புறம் ஆக்சிஜன், சிலிகானுக்கு அப்புறம் ஆக்சிஜன், சிலிகானுக்கு அப்புறம் ஆக்சிஜன். இது மாதிரி ஆல்டர்னேட் பொசிஷன்ஸ்ல 8 member ring ஃபார்ம் பண்ணது. that too in alternate positions with silicon and oxygen atom. each and every line நான் வந்து டவுட்டே இருக்க கூடாது. உனக்கு ஸ்ட்ரக்சர் உனக்கு சப்போஸ் அந்த லைன் ஞாபகம் இல்லைனாலும் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தியாச்சு நீ ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சோ ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. அடுத்து பாயிண்ட் பாரு. அடுத்த பாயிண்ட் சிலிகான் இருக்குல்ல, each and every word. Okay, silicon has 4 sigma bonds. இதே நான் ஸ்லைட் எடுத்துட்டு வந்து சும்மா அப்படியே 4 பாயிண்ட் ஒரு இதுலயும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதெல்லாம் நான் ஏன் எழுதி எடுக்கிறேன்? இதுதான் ரீசன். சோ 4 sigma bonds இருக்கிறதுனால sp3 hybridization இருக்கு. sp3 hybridization, which is a tetrahedral structure. அடுத்து it is almost non-reactive because of its high SiO bond energy. அதே மாதிரி அடுத்து இங்க இன்னொரு லைன் நான் எழுதுறேன். இந்த லைன் பாரு. 4 மைனஸ் ஆக்சிஜனா? அப்போ 4 மைனஸ் ஆக்சிஜன்னா என்னது? புரியல. இங்க இருக்கிற சிலிகான் பார். இந்த இடத்துல இருக்கிற சிலிகானுக்கு 4 பாண்ட் இருக்கு, சிக்மா பாண்ட். அந்த சிக்மா பாண்ட்னால தான் அதுக்கு sp3 சார்ஜ் இருக்கு. புரிஞ்சுதா? என்ன சொல்றேன்றது புரிஞ்சுதா? ஏன் sp3 சார்ஜ் வந்துச்சாங்க? சாரி, ஹைபிரிடைசேஷன் வந்துச்சு. சிம்பிள். ஓகே, 4 மைனஸ் ஆக்சிஜனா அப்படின்னு கேட்டா எனக்கு புரியல. அந்த क्वेश्चन கரெக்டா எனக்கு புரியல. வாட் யூ ஆர் ஆஸ்கிங், ஐ டோன்ட் நோ. சோ சரி, இங்க பாத்தீங்கன்னா
பேலன்ஸ் 2 பாண்ட்ஸ் யார் இருப்பா? எந்த பேலன்ஸ் 2 பாண்ட்? புரியல எனக்கு நீ என்ன கேக்குறன்னு. சிலிகான் மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் தானே போட முடியும். வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? சிலிகான் மேக்ஸிமம் 4 பாண்ட் தான் போட முடியும். பேலன்ஸ் 2 பாண்ட்ல யார் இருப்பான்னு கேட்டா என்ன அர்த்தம் அது? என்ன என்ன வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? SiO2ல இங்க பாரு, SiO2 ஏன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது? SiO2 இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றது அதோட சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்கு தான், அதோட ஆக்டேட்டை ஃபுல் பண்றதுக்கு தான். இட் இஸ் இங்க நார்மலா நீ வந்து பி பிளாக்ல ஃபுல்லா எடுத்துக்கோ. இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்ததுல பாரு, B2H6 சொல்லி கொடுத்தேன், Al2Cl6 சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சு? பிகாஸ் டு ஃபார்ம் an octet, டு கம்ப்ளீட் இட்ஸ் ஆக்டேட். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இது ஏன் கிறிஸ்டல் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணணும்? அலி முஸ்தபாவா யாருப்பா அது? ஆய்பாலான்னு சொல்றாங்க. சோ திஸ் இஸ் த ரீசன். ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணதா, அதுக்கு பின்னாடி அதோட பேலன்சிங் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா படிச்சிருக்கான், ஆனா பினான்சியல் சப்போர்ட் இல்லைன்னா அந்த படிப்பை வச்சு போய் நல்ல பொண்ணா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான், அந்த பினான்சியல் சப்போர்ட்காக. சிம்பிள். ஏன்னா பேலன்ஸ் ஆகிறதுக்காக. ஓகே, இப்ப புரியும், நல்லா புரியும், இப்ப புரியும். டோன்ட் வரி. 100% யா. நல்ல பெரிய எடுத்து பார்த்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான். ஓகே, SiO bond strong. யா strong. அதான் எழுதியிருக்கேன். SiO ஓட பாண்ட் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுத போறேன். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணிக்கோ, ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட் ரெசிஸ்ட் attack of, it resist the attack by halogen, dihydrogen and most of acids and metals at elevated temperature. Most of the compounds la idu react பண்ணாது. In most of the compounds la idu react பண்ணாது. Okay, but except two, but ரெண்டு compound ஓட மட்டும் it will react. But என்னென்ன compounds தெரியுமா? அது அந்த ரெண்டு compounds தான் important. SiO2 if you treat with 2NaOH, it will give Na2SiO3. இதோட பேர் யாருக்காச்சும் தெரியுமா? இதோட பேர் யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. NCERT மென்ஷன் இருக்கான்னு தெரியல, நான் NCERT ரிவ்யூ பண்ணும்போது சொல்றேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அதான் கேட்கறேன். So plus H2O. ஓகே, plus H2O. அதே மாதிரி SiO2 plus 4HF fluorinoட ட்ரீட் பண்ணும்போது it will give SiF4 plus 2H2O. நார்மலா சிலிகான் will form Si4 plus. இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது அதனால தான் SiF4 கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா it is quads is used in piezo whatever electric sodium metasilicate. Right, it's a correct answer, of course. Okay, அதான் நினைக்கிறேன். ஓகே, அதான் இருக்கணும், மோஸ்ட்லி அதே தான் இருக்கணும்.
சோடியம் மெட்டாசிலிகேட், சோடியம் சிலிகேட், இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஆமா, சோடியம் மெட்டாசிலிகேட் தான். ரைட், கரெக்ட். ஓகே. பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஏன் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்ற ரீசனை நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க இந்த வாட்ச் கூட வாங்கி பாரு, நிறைய வாட்ச்ல பின்னாடி குவாட்ஸ்ன்னு போட்டிருக்கும். இந்த வாட்ச்ல போட்டிருக்காது, பிகாஸ் இட்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஓகேவா? ஸ்மார்ட் வாட்ச்ல குவாட்ஸ் வச்சு எதுவும் பண்ண போறது இல்ல. நார்மலா வந்து நீங்க அனலாக் வாட்ச் வாங்கி போட்டீங்கன்னா பின்னாடி குவாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல்னு ஒண்ணு இருக்கு. வால் கிளாக்ஸ்ல நிறைய இடத்துல போட்டிருக்கும் சிலிக்கா ஜெல். எனக்கு ஜெல்லுன்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஜெல்லி, எங்க அனாட்டமி மேம் இருப்பாங்க, அவங்க பொண்ணுகளோட பேசிட்டு இருந்த பார்த்தாங்கன்னு, டேய் போதுண்டா, ஜெல்லி போடாதடா, ஜெல்லி போடாத அப்படின்னுவாங்க. அப்புறமா வந்து லைக் ஜெல்லி போடலாம், எவ்வளவு வேணா போடலாம், கடலை தான் போடக்கூடாது, கடலை இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னுவாங்க. அதுக்கு நான் பதிலுக்கு, மேம் ஒய் கடலை இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டேன். என்னடா கடலை போட தெரியாதடா உனக்கு? ரியா சாரிடா, நீ போடாததா அப்படின்ட்டாங்க பட்டுன்னு. ஐயோ சாரிடா ரியாஸ், உனக்கு இல்லாததா, நான் மறந்துட்டேன்டா அப்படின்றாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா கிளாஸே கை தட்டி சிரிச்சிருச்சுப்பா. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. கிளாஸே கை தட்டி சிரிச்சிருச்சு. சரி, ஓகே 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 ஃபைன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹியூமர். ஓகேவா? இதெல்லாம் நாங்கள் நிறைய நடக்கும் எங்க கிளாஸ்ல. ஏன்னா வந்து அது என்ன ப்ரோ, ஜெல்லி போடுறதுன்னா நார்மலா பேசுறது, கடலை போடுறதுன்னா அது வேற விதமா பேசுறது. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா வலியுறது வந்து கடலை. நார்மலா பேசுறது இஸ் ஜெல்லி வந்து நார்மலா பேசுறது. கடலை இட்ஸ் ஃபிளர்ட்டிங், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிளர்ட்டிங். அதுதான் கடலை. நான் பேசுவேன், நல்லாவே பேசுவேன், நான் சூப்பராகவே பேசுவேன். பட் ஒரு இதுல லிமிட்டோட பேசுவேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஓகே சரி, சிலிக்கா ஜெல் இருக்குல்ல, சிலிக்கா ஜெல். இந்த சிலிக்கா ஜெல் பாத்தீங்கன்னா இட் இஸ் used as dry agent. It is used as dry agent and support for chromatographic material and catalyst. ரியாஸ் ப்ரோ ஃபிளர்ட்லாம் பண்ண மாட்டாரு, குட் பாய். நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் நான் குட் பாய்னு, சாரி. ஓகே, நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் நான் குட் பாய்னு சொல்லி. நான் குட் பாய் கிடையாது. ஓகே, என்ன நம்பாதீங்க, நான் குட் பாய் கிடையாது. நான் சத்தியமா குட் பாய் இல்ல. சப்போர்ட் ஃபார் குரோமட்டோகிராஃபிக். புள்ளிங்கோ இல்லடா டே, எனக்கு புள்ளிங்கோனாலே பிடிக்காது. புள்ளிங்கோ மாதிரி அந்த பேண்ட் டைட்டா போட்டுட்டு அப்புறமா அந்த கலர் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப டீசெண்டா இருப்பேன், ட்ரெஸ்ஸிங்ல நான் ரொம்பவே டீசெண்டா இருப்பேன். பட் கொஞ்சம் ஜாலியா இருப்பேன், ரொம்பவே நான் வைபா எப்பவுமே நான் நார்மலாவே ஜாலியா இருக்கிற ஒருத்தன். ஓகேவா? எப்பவுமே நான் ஒரு வைப்ல இருப்பேன். ஐ லைக் தட். ஓகே, குரோமேட்டோகிராஃபி என்ன ஆனாலும் நான் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். குரோமேட்டோகிராஃபிக் மெட்டீரியல். அப்ப சதுரங்கோவா ப்ரோ அப்படின்னு என்னது? மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். அண்ட் இந்த வீக்ல வந்து ஒயிட் கோட் செரமனியோட வீடியோ ஒன்று வந்து என்னோட சேனல்ல பிளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி Riyaz.Vedantu.12 அந்த வேதாந்து ஐடி ஒன்று கிரியேட் பண்ணன்னு சொன்னால அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் அண்ட் இன் மை பிரைனிமெடிக் சேனல், இந்த ரெண்டு சேனல்லையும் அந்த ஒயிட் கோட் செரமனியோட வீடியோ எடிட்டிங்கு கொடுத்துருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறமா ஐ போஸ்ட் தட் இன் போத் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிகாஸ் இனிமே இன்ஸ்டா புல்லிங்கோ டாட் ரிப்ளேஸ்டு பை சதுரங்கம் ஸ்கொயர். ஓகே.
ஓகே ஓகே ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா கல்ச்சரல்ஸ் இது வந்து அதுக்கும் எடிட்டிங் கொடுக்கணும். அதுவும் நான் மோஸ்ட்லி சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ண பார்க்குறேன். தென் நார்மலாக நாங்கள் வெளியே போகும்போது எடுத்த பிக்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து மெடிக்கல் லைஃப் அந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட் கண்டென்ட். இட்ஸ் கண்டென்ட் கிரியேஷன் இன் இன்ஸ்டாகிராம். யூடியூப்ல மட்டும் இதுவாக இருந்தால் போதாகல. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் போய் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ ஐ வில் பி பிகமிங் எ கண்டென்ட் கிரியேட்டர். இன்ஸ்டாகிராம்ல மெடிக்கல் ஓரியன்ட் ஏதாச்சும் ஒன்று. டே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எங்க போன நீ? ஆலைய காணும். நல்ல எக்ஸாம் முடிஞ்சது, ஊர் சுத்த போயிட்டு இருப்பேன், நீ தெரியும் எனக்கு. டே எப்படி இருக்கியாமே? நவம்பர் 15 அனுப்புற ரீலுக்கு நீ நேர்தா லைக் போட்டிருக்க, நான் பார்த்து போய். amorphous form of silica. நார்மலா எல்லாத்துக்குமே நாளைக்கு காலேஜ் வரியா? எதுக்கு வர நீ? எதுக்கு வர காலேஜ் நாளைக்கு? பண்றோம். பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, பஸ்ல வெயிட் பண்ணலாம். அமார்பஸ் ஃபார்ம், கிறிஸ்டலின் ஃபார்ம், அமார்பஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 2 ஃபார்ம் இருக்கும் எல்லாத்துக்கும். நான் இதுவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் கிறிஸ்டலின் ஃபார்ம். இப்போ இது என்னது? இட்ஸ் அமார்பஸ் ஃபார்ம். அமார்பஸ் ஃபார்ம் ஆஃப் சிலிகா இஸ் கால்ட் as Kieselguhr. என்ன நடக்குது இங்க? இங்க வந்து ஒரு இன்டராக்ஷன் நடக்குது, விடுங்க. ஓகே, ஃபன் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். நம்ம அப்புறம் பிசியாலஜி டிபார்ட்மெண்ட் எதாச்சும் வெயிட் பண்ணணும். அசைன்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லி என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்கானுங்க. நான் எதுவுமே படிக்காம உட்காந்துட்டு இருக்கேன் இங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இது இட்ஸ் ஆல் அபவுட் சிலிகா. இது வந்து சிலிகா. இங்க நான் சொன்னது இட்ஸ் ஃபுல்லா வந்து இது ஃபுல்லா இங்க நான் சொன்ன எல்லாமே வந்து இட்ஸ் அபவுட் சிலிகா. நல்லா கேட்டுக்கோ, இட்ஸ் சிலிகா. ஓகேவா? இட்ஸ் நாட் சிலிகோன்ஸ். இதுக்கு அடுத்து நான் சொல்ல போறது தான் சிலிகோன்ஸ். இங்க நான் எழுதின எல்லா பாயிண்ட்டுமே இட்ஸ் ஆல் அபவுட் ஒன்லி சிலிகா. இதுக்கு அடுத்து நான் சிலிகோன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Now we will go for silicones. Come. We'll move for silicones. Silicones பாத்தீங்கன்னா it's silicones. அந்த பிக்கப் லைன் கொடுத்தவங்க யாரு? வரவே இல்லை. அதுக்கப்புறமா நானும் பாக்குறேன், எங்க அந்த பிக்கப் லைன் அக்கௌண்ட் இன்னுமே திருப்பியும் வரவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு எல்லாம் பிக்கப் லைனும். ரீஓப்பனா நாளைக்கா? உங்களுக்கா? பிராக்டிக்கலே முடியல, எப்படி ரீஓப்பன் வைப்பாங்க உனக்கு? So silicones are organosilicon polymer. It is an organosilicon polymer. Silicones na enna? It's an organo when sir ionic equilibrium. Next week maybe I'll teach next week. Okay va? Next week teach panta. Organosilicon polymer having R2 SiO as a repeating unit. இது ஏன் R2 SiO as a repeating unitன்றத நான் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுது. நான் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு ஏன் அதான் ரிப்பீட்டிங் யூனிட்ன்றத நான் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல இந்த வேர்டை நோட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆர்கானோசிலிகான். திருப்பி பார், ஆர்கானோசிலிகான். இங்க என்னது? ஆர்கானோசிலிகான். ஓகே, இது உங்களுக்கு ஆர்கானோ, இது உங்களுக்கு சிலிகான். சோ இட்ஸ் an organosiliconic compound. Then ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் a starting material. எந்த வேர்டுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நீ படிக்க கூடாது. எல்லாமே புரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் த மெயின் ஒரு விஷயம் இங்க. So it's a starting material for
silicons in the form of RnSiCl 4 minus N. Okay, RnSiCl 4N, where R is an alkyl group. R is an alkyl group here, alkyl group or aryl group. Okay, alkyl or aryl group. இங்க இந்த எத்தனை R யூஸ் பண்றியோ அத்தனை நீ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போற. ஓகே, டன். சோ இப்போ ரியாக்ஷனுக்கு போலாம் வா. What is the main reaction? எப்படி நீ இந்த சிலிகோன்ஸ ரெடி பண்ணுவ? எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் RCl alkyl halide plus silicon in the presence of copper powder. Copper powderல நீ ட்ரீட் பண்ணி 570 Kelvin heat கொடுப்ப. 570 Kelvin. ஓகே, காப்பர் பவுடரோட 570 Kelvin கொடுப்ப. It will form go and form a repeating structure like this. இங்க பாத்தியா, நான் எவ்வளவு தான் எச்சத்துக்குன்னு தெரியல. Repeating structure like what இதுதான் அந்த repeating structure, that is மெசிCl3. என்னது? மெசிCl3. இந்த இடத்துல ரெண்டு எடுத்துக்கோ. இந்த இடத்துல எத்தனை மாலிகுல்ஸ் நீ எடுக்கறியோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மேல ஒரு Cl கீழே ஒரு Cl இருக்கு அப்படின்னா it will go and replace. ஓகே, 6 மேல கீழே எல்லாத்தையும் சிலிகான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் Me மேல Cl கீழே Cl சைடுல Cl இங்க ஒரு Clனா இந்த இடத்துல ஒரு சிலிகானை ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சிலிகான் ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கடுத்து இதை சிலிகான் ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கடுத்து இதை சிலிகான் ரீப்ளேஸ் பண்ணும். இதையும் சிலிகான் ரீப்ளேஸ் பண்ணும். இது மாதிரி it will form MEsicL3. அப்புறமா பிளஸ் Me is a methyl group, Me2SiCl3. அப்புறமா சாரி சிலிகான் இரு வெயிட் நான் ரியாக்ஷன் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். நான் என்னமோ உளறி வச்சிருக்கேன். ஓகே, என்னமோ நான் உளறி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் என்னமோ உளறி வச்சிருக்கேன், கன்ஃபார்ம் நான் என்னமோ உளறி வச்சிருக்கேன். ஓகே, இதுக்காக தான் சாட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நடுவில் என்னென்னமோ பேசி நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ பிளஸ் Me3SiCl பிளஸ் Me4SiCl. இதை நான் ரியாக்ஷன்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன ஆகும்னா இட்ஸ் a small amount will form. ஓகே, இந்த ரியாக்ஷனை விட இது ஜென்ரலா நான் எழுதின ஒரு ரியாக்ஷன். இப்போ ஆக்சுவல் ரியாக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் 2 molecules of CH3Cl will react with silicon. ஒரு சிலிகான் தான் இருக்கு, கரெக்டா? ஒரு சிலிகான் இருக்கு. இது அப்படியே போய் அங்கே அட்டாச் ஆக போகுது. எதுவுமே பண்ணாத, அப்படியே டைரக்டா கொண்டு போய் அட்டாச் பண்ண Cu பவுடர். இதுக்குதான் இன்டராக்ஷன் வேணும்னு கேட்டீங்களா? இல்ல நான் யூசுவலி டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். கீழே கமெண்ட் படிச்சு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஆளே கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் இது ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் 570 Kelvin. ஸோ இட் வில் ஃபார்ம், அப்படியே டைரக்டா ஆட் பண்ணு. CH3 2 இருக்கு, ஸோ ட்வைஸ். தென் SiCl2 அதுவும் 2 இருக்கு, ட்வைஸ். புரிஞ்சுதா? CH3 இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தனா, யூ வில் ட்ரீட் வித், இதை நீ என்ன பண்ணுவனா 2 H2O ஓட ட்ரீட் பண்ணுவ. 2 H2O minus 2 HCl. இதுல இருந்து you will remove 2 molecules of HCl and add 2 moles of H2O. அப்ப உனக்கு என்ன கிடைக்கும்னா, you will get CH3 twice SiOH2. ஓகே, இதுதான் உன்னோட பேஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன் புரியலனா சொல்லு, நான் திருப்பி சொல்லி தரேன்.
இந்த ரியாக்ஷன் புரியல அப்படின்னா சொல்லு, நான் திருப்பி சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நார்மலா ஒரு ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுவேன். சிலிகானை கொண்டு போய் இதுல ஆட் பண்ணுவேன். இந்த சிலிகான்ல ஆட் பண்ணி இந்த இடத்துல குளோரின் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, கண்டிப்பா HCl ரிமூவ் பண்ணலாம். HCl ரிமூவ் பண்ணிடுவேன். Then you will add a molecule of 2 molecules of H2O to get this compound. Okay, to get this compound. அடுத்து ஸ்டெப் பார்த்தனா இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் ஒன்று கிடைச்சதுல அதோட ஸ்ட்ரக்சர் நான் எழுதுறேன் பாரு. அதோட ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். Si CH3 CH3 OH OH. அகைன் நல்ல கலரா எடுக்கலாமா? இந்த கலரே நல்லா தான் இருக்கு. பிளஸ் பிளஸ் OH Si CH3 CH3 OH plus HO, that is OH Si CH3 CH3 OH plus HO Si CH3 CH3 OH. இப்போ இந்த ரியாக்ஷன்ல இருந்து எல்லா இடத்துலயும் H2O ரிமூவ் ஆகும். H2O ரிமூவ் ஆகும். H2O ரிமூவ் ஆகும். H2O ரிமூவ் ஆகும். ஆகுமா? H2O ரிமூவ் ஆகி ரெண்டு ஆக்சிஜனுமே ஒன்னா பூந்து, that is they will get attached. Si methyl group OH, இங்க ஒரு methyl group, Si methyl group oxygen, Si methyl group oxygen. அதே மாதிரி it will go to an n number silicon methyl group oxygen, silicon methyl group oxygen. It will n number, it will be repeating. சரி இந்த இடத்துல எது ரிப்பீட்டிங் யூனிட்டா இருக்குன்னு பாரு. இதுதானே உன்னோட ரிப்பீட்டிங் யூனிட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் பார்த்தா இதுதானே ரிப்பீட் ஆயிருக்கு. இதான் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இட்ஸ் R2SiO. R2SiO is the repeating unit. R2SiO is the repeating unit. So you can write like this. எப்படி? Okay, எப்படி எழுதலாம்? OSi CH3O. இந்த இடத்துல again n number of like this silicon, then CH3. இதுதான் it's a repeating unit and this is called as a silicon. This is your silicon. புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுதா இது? Any doubt in this? இந்த reaction and structure எப்படி வந்துச்சுன்றது புரிஞ்சுதுனா சொல்லு. I will go for the next. Yes. So இந்த reaction வந்து அப்படியே it will go on continue. இந்த polymeric chain அப்படியே போயிட்டே இருக்குல. இது ஸ்டாப் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? to stop polymer chain. To stop polymer chain, we use to stop polymer chain we use CH3 thrice SiCl. இங்க பார்த்தனா இந்த இடத்துல CH2OH ரெண்டு OH இருக்கு. இங்க சைடுல OH இருக்கிறதுனால தான் அது ஸ்டாப் ஆகாம இருக்கு. இங்க இந்த OH ரெண்டு சைடுல இருக்கிறதுனால தான் இது ஸ்டாப் ஆகல. பிகாஸ் அப்படியே இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி இட் இஸ் கோ ஆன் கண்டினியூ. ஓகேவா? இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகவே ஆகாம. ரைட்? பட் இதை ஸ்டாப் பண்ணணும்னா if we அந்த H2O, that is அந்த H2O ரிமூவ் ஆகிறது ஸ்டாப், அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். நம்ம இது ஸ்டாப் பண்ணணும்னா சோ என்ன பண்றோம், அந்த இடத்துல குளோரின் அண்ட் மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ராவா இருக்கிறத எடுத்து we are going to stop that. எப்படி? அந்த ரியாக்ஷனை பாரு. what is the reaction அப்படின்னா இங்க அத சேம் அதே தான் இருக்கு. OH
Si CH3OH. Hi sir, new to class ma'am. Super ரா, சூப்பர். இது வந்து நான் 5வது வாட்டி கேக்குறேன். சூப்பர். HO Si CH3 CH3 மீண்டுமா? ஓகே, இதுல அகைன் பாலிமரைசேஷன் minus of H2O. இந்த இடத்துல you will get what na? Oxygen, silicon, CH3 இங்க ஒரு oxygen, இங்க ஒரு oxygen, silicon, CH3 இந்த இடத்துல இந்த எண்ட் வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல அகைன் நான் OH போட்டிருந்தேன், OH வச்சு ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் இருந்துருச்சுன்னா that will again react with அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுல. ஓகே, அப்ப ரியாக்ட் ஆயிட்டே போகும். சோ இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும்னா, அண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ப்ளீஸ் டூ நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க இந்த பாயிண்ட். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகேவா? யூசஸ் போலாமா? யூசஸ் முடிச்சிட்டு சிலிகேட்ஸ் முடிச்சா பி பிளாக் ஓவர். Uses is used as, it is used as sealant, seal பண்றதுக்கு. என்னது? sealant, அப்புறமா greases. லாஸ்ட் இயர் யூசஸ்ல இருந்து क्वेश्चन வந்துச்சு நீட்ல, தெரியும்ல? லாஸ்ட் இயர் யூசஸ்ல இருந்து क्वेश्चन வந்துச்சு. greases, அப்புறமா electrical, insulators and for waterproofing fabrics. Waterproofing of fabricsல எல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, மேல ஒரு லேயர் மாதிரி. ஓகே, பிகாஸ் it acts as an sealant. sealant என்ன? சீல் பண்ணுது. ஓகே, சீல் பண்றதுனால 2023ல மேத்ஸ்ல கேட்டிருந்தாங்க. 2023 தான் நினைக்கிறேன். ரிமெம்பர். ஓகே, ரிமெம்பர். கண்டிப்பா அதுல தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது ஏன் வந்து சீலண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாரு, இந்த ஸ்ட்ரக்சரை பாரு நல்லா. இதை ஏன் வந்து இப்படி யூஸ் பண்றாங்க? வாட்டர் ரிப்பலிங்கா ஏன் இது இருக்குன்னா, silicon are surrounded by non-polar hydrocarbon, so it is water repelling. சுத்தி ஃபுல்லா வந்து ஹைட்ரோகார்பன்ஸா இருக்கு, கரெக்டா? சுத்தி ஃபுல்லா ஹைட்ரோகார்பன்ஸா இருக்கும்போது அது வாட்டர் ரிப்பெல் பண்ணும். பிகாஸ் ஹைட்ரோகார்பன் எல்லாமே வந்து என்னது? இட்ஸ் நான் போலார் இன் நேச்சர். ஓகே, ஓகேவா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோ இந்த இடத்துல. இட் இஸ் being biocompatible. being biocompatible, they are also used in surgical and cosmetic plants. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு நான் வந்து சொல்றேன். என்கிட்ட படிச்சு நீட் எக்ஸாம் முடிஞ்சு யாரெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில அபவ் 150 or 160 எடுக்கிறீங்களோ, கெமிஸ்ட்ரியில 150 or 160 அபவ் எடுத்தா ஐ கிஃப்ட் a stethoscope. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் கிஃப்ட் பண்றேன், கண்டிப்பா கிஃப்ட் பண்ணுவேன்.
சும்மா சொல்லல, நிஜமா சொல்றேன். ஓகே, I'll give a stethoscope. ஓகேவா? 150 or 160 above. 600 பிளஸ் எடுத்தீங்கன்னா 600 or 620 பிளஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் தனியா ஒரு gift தரேன், கண்டிப்பா தரேன். ஓகேவா? ஓகே டன். 600 650 மேலலாம் எடுத்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் அது ஒரு தனி gift தரேன். ஒரு டவுட்னா கேளுமா, கேளு. வாட் இஸ் த டவுட்? காஸ்மெட்டிக் பிளான்ஸ். ஓகே, சோ சரி, அடுத்து பாருங்க சிலிகேட்ஸ் போலாம். சிலிகேட்ஸ் ஆக்சுவலி சிலிகேட்ஸ்ல பைரோ சிலிகேட்ஸ், ஆர்த்தோ சிலிகேட்ஸ் இது எல்லாமே வந்து சிலபஸ்ல கிடையாது. ஸ்டில் நான் டீச் பண்றேன், டோன்ட் வரி. சிலிகேட்ஸ்ல சிலிகா சொல்லி கொடுத்தேன், சிலிகோன் சொல்லி கொடுத்தேன், சிலிகேட் சொல்லி கொடுத்தேன். இது சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸ்னா என்னன்னு சொல்லி ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் சிலிகால வராது. நேம் மறந்துடாதீங்க. இல்ல எனக்கு நீங்க மார்க் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா யூ கைஸ் வில் பி மெசேஜிங் மீ. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா மெசேஜ் பண்ண தான் போறீங்க. ஓகேவா? கண்டிப்பா மெசேஜ் பண்ண தான் போறீங்க. பட் கவுன்சிலிங்னா முடிய ஆயிடும், ஆகஸ்ட் ஆயிடும். இட் வில் பி ஜூலை ஆகஸ்ட் ஆயிடுமா. நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து செப்டம்பர்ல தான் மோஸ்ட்லி நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் மை செகண்ட் இயர், தட் இஸ் எக்ஸாம். என்னோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் ஸ்டார்ட் கிளாஸஸ் ஃபார் செகண்ட் இயர் இன் ஆகஸ்ட். அது மேபி. ஓகே, அதான். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்க முடிஞ்சு காலேஜ்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சொன்னீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஓஎம்ஆர்லாம் செக் பண்ணிட்டு இட்ஸ் a very huge process, காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ சிலிகேட்ஸ் பாருங்க, ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் சிலிக்கால வராததான். எங்க ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் சிலிக்கால வரல? இது என்னது? இது என்னதுமா? இங்க என்ன எழுதியிருக்கேன்? ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தானே. நெட்வொர்க்னா என்னது? நெட்வொர்க்னா வாட் இஸ் மீனிங் ஆஃப் நெட்வொர்க்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெட்வொர்க்? ஓகே, மீட்டப் வச்சிடலாம், நோ ப்ராப்ளம். கண்டிப்பா வைக்கலாம் மீட்டப். ஓகேவா? கண்டிப்பா மீட்டப் வைக்கலாம், நான் வைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சதும் வைக்கிறேன். நெட்வொர்க்னா இட் வில் ஃபார்ம் நெட்வொர்க். போயிட்டு இருக்கும் அந்த நெட்வொர்க். மாஃபியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க பாத்தியா? ட்ரக் நெட்வொர்க். ஒரு ட்ரக் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா they will supply drugs to every part of the world. அந்த மாதிரி இட்ஸ் a network. பாத்தியா, என் வாயில எதுனாலும் ஏதாச்சும் ஒரு இது வந்துடும், ரிலேஷன் வந்துடும். ஓகே, என் வாய் சும்மா இருக்காது, எனக்கு தெரியும் அது. ஓகே சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a பேசிக் சிலிகேட்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட். Structural unit is SiO4 4-. Basic structural units of silicates are SiO4 4-. ஏன் அப்படின்னா வெயிட், I'll show. SiO4 4-. இப்போ வந்து நீங்க புக் NCERT புக் எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். சிலிகான். பத்தியா, இதெல்லாம் சொல்லி இது சிலிகானா நிறைய மறந்து போச்சு. ஸோ சிலிகான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு O மைனஸ், இந்த இடத்துல இருந்து ஒரு O மைனஸ், இந்த இடத்துல இருந்து ஒரு O மைனஸ், இந்த இடத்துல இருந்து ஒரு O மைனஸ். ஓகேவா? ஓகே, இட்ஸ் a டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட்ஸ் a டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் a tetrahedral structure. இப்போ உங்க புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா NCERTல you can see that இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மாதிரி ஒரு டாட், அதுக்கு மேல ஒரு ரவுண்டு, அதுக்கு மேல ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறமா மேல ஒரு ரவுண்டு, இந்த சைடுல ஒரு ரவுண்டு, இந்த சைடுல ஒரு ரவுண்டு இருக்கா? புக்ல இது மாதிரி தானே இருக்கு. எடுத்து பாரு புக் எடுத்து பாரு. புக்ல இது மாதிரி இருக்கா இல்லையா சொல்லு என்கிட்ட. கண்டிப்பா இருக்கும், இப்படிதான் இருக்கும்.
எஸ், புக்ல இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வில் டெல் தட். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் ரெப்ரசன்ட் தி ஆக்சிஜன். இந்த ரவுண்ட் ரெப்ரசன்ட், சாரி இங்க மைனஸ் சார்ஜ் வரும், மைனஸ் 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 மைனஸ். இந்த ரவுண்ட் வந்து ரெப்ரசன்ட் தி ஆக்சிஜன், இந்த டாட் ரெப்ரசன்ட் தி சிலிகான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெட்ராஹெட்ரல்னு சொன்னேன், கரெக்டா? நடுவுல சிலிகான் இருக்கும், டெட்ராஹெட்ரல். இன்னொரு பென் என்கிட்ட இல்ல, இன்னொரு பென் எங்க? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணு. டெட்ராஹெட்ரல்னு சொன்னேன். மேல இதை இமேஜின் பண்ணு, 3 பாண்ட் கீழே இருக்கும், மேல ஒரு பாண்ட் இருக்கும், நடுவுல சிலிகான் இருக்கும். மேல இருக்கிற ஆக்சிஜன்ல இருந்து இப்படி எட்டிப்பார், மேல இருக்கிற ஆக்சிஜன்ல இருந்து இப்படி எட்டிப்பாரு. கரெக்டா சிலிகானுக்கு மேல ஆக்சிஜன் இருக்கும், கரெக்டா? இந்த ஆக்சிஜன்ல இருந்து இப்படி எட்டி சிலிகானை பார்த்தா சிலிகான் உனக்கு தெரியுமா? டெல் மீ. டெல் மீ. மேல இருந்த ஆக்சிஜன்ல இருந்து இப்படி எட்டி பாக்குற, கீழே இப்படி வச்சுட்டு அந்த ஆக்சிஜன்ல இருந்து இப்படி பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு நேரா சிலிகான் இருக்கும். இப்போ ஆக்சிஜனுக்கு நேரா சிலிகான் இருக்கும்போது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதேதான் இங்க. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த சிலிக்காவை மறைச்சிடுச்சு. ஆக்சிஜனுக்கு பின்னாடி தான் சிலிகான் இருக்கு. ஓகே, ஆக்சிஜனுக்கு பின்னாடி சிலிகான் இருக்கிறதுனால அந்த சிலிகானை டாட்டட் ஸ்ட்ரக்சர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சுதா ஏன் இந்த டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி? இத்தனை நாள் நிறைய பேருக்கு புரியாம இருந்திருக்கும், ஆமாவா இல்லையா? நீயே சொல்லு, எத்தனை பேருக்கு இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சிருக்கு? நீ ஒரு இமேஜினேஷன்ல இருந்திருப்ப. ஓகே, இந்த டயகிராம புரிஞ்சுக்கிட்டல? சோ இந்த இடத்துல இட்ஸ் எ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். அதுவும் பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கோ. இட்ஸ் எ tetrahedral structure of SiO4 4 minus, and dot represents silicon and round represents oxygen. Some examples of silicates are, some examples of silicates are feldspar, zeolites, mica, and asbestos. And silicon வந்து ஒரு நல்ல ஒரு பொல்யூட்டன்ட். ஆக்சுவலி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை ஈஸியா டேமேஜ் பண்ணும். சிலிகோசிஸ், அஸ்பெஸ்டோசிஸ் இது மாதிரி ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி மைன்ஸ்ல இட் வில் காஸ். ஓகே, அடுத்து ஆர்த்தோசிலிகேட், பைரோசிலிகேட், அது எல்லாமே நான் சொல்றேன். பட் எல்லாத்துக்குமே நான் ஸ்ட்ரக்சர் எழுத மாட்டேன், இப்பயே சொல்லிடுறேன். ஜஸ்ட் அதோட ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ரிப்பீட்டிங் யூனிட் ஆஃப் ஆர்த்தோசிலிகேட் தான் இம்பார்ட்டன்ட். SiO4 4 minus. பைரோசிலிகேட், சைன் சிலிகேட், சைக்ளிக் சிலிகேட், 2D ஷீட் சிலிகேட், 3D ஷீட் சிலிகேட் எல்லாம் வந்து சிலபஸ்லயே கிடையாது. ஓகேவா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபைப்ரோசிஸ் வேற. ஃபைப்ரோசிஸ் வந்து லங்ஸ்ல ஆல்வியோல இருக்குல்ல, அந்த லங்ஸோட பார்ட். லங்ஸ் வந்து ஒரு எலாஸ்டிக் நேச்சர். லங்ஸ் கிட்ட வந்து ஒரு எலாஸ்டிக் நேச்சர் இருக்கும். பேசானதும் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறல, அதுக்கு மட்டும் தான் உனக்கு எனர்ஜி தேவைப்படும். ஆனா எக்ஸ்பிரேஷனுக்கு எனர்ஜி தேவைப்படாது. அதுவே வந்து இட் வில் கொலாப்ஸ், அப்படியே உள்ள அதுவே வந்துடும். பட் ஃபைப்ரோசிஸ்னா என்னதுன்னா, அந்த எலாஸ்டிக் நேச்சருக்கு பதிலா, அந்த எலாஸ்டிக் டிஷ்யூக்கு பதிலா ஃபைபர்ஸ் வில் கம் அண்ட் அக்குமுலேட். அந்த எலாஸ்டிக் நேச்சர் கம்மியாயிடும். அதுதான் ஃபைப்ரோசிஸ். என்னது? அந்த எலாஸ்டிக் நேச்சர்ல, அந்த எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்கிற இடத்துல ஃபைபர்ஸ், இட் வில் ரீப்ளேஸ்டு பை ஃபைபர்ஸ். நார்மலான ஃபைபர்ஸ் வில் பி ரீப்ளேஸ் தட். அதுதான் ஃபைப்ரோசிஸ். ஓகேவா?
மேபி இந்த டிசார்டர்ஸ்னால ஃபைப்ரோசிஸ் வரலாம், அந்த டிசார்டர்ஸ்னால ஃபைப்ரோசிஸ் வரலாமே தவிர பயாலஜி நடத்தி பார்த்தது இல்லை. இந்த பயாலஜி நடத்தி நீ பார்த்தது இல்லை, நடத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு வை, ஒரு லைன் ஆஃப் என்சிஆர்டி வில் பி இன் யுவர் மைண்ட். சீரியஸ்லி சொல்றேன், நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் பயாலஜி நடத்தி நீங்க பார்த்தது இல்லை. இன்னும் மெயின் சாப்டர்ஸ் நிறைய, ஹியூமன் பிசியாலஜிலாம் நீங்க பார்த்தது இல்லை. லிவிங் வேர்ல்ட் வித் வாஸ் வெரி மட்டமான டீச்சிங், நான் ரொம்ப மட்டமா டீச் பண்ணதில்லை, எனக்கே தெரியும் அது. நான் ஹியூமன் பிசியாலஜி அப்புறமா ஜெனட்டிக்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணனா செஞ்சு விட்டுருவேன், அந்த மாதிரி நடத்திடுவேன் நான். லிவிங் வேர்ல்ட் நான் ரொம்ப மட்டமா டீச் பண்ண, அதை நானே ஒத்துப்பேன். ஓகே, நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்டா, எனக்கு பயாலஜி வரலன்னா எப்படி சொல்லு நீ? ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து லைனா பாரு. இட்ஸ் ஆர்த்தோசிலிகேட்ஸ். பயாலஜி நிறைய பேர் டீச் பண்றாங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி யாருமே ஒழுங்கா டீச் பண்றது இல்லை. தட்ஸ் வை ஐ சோஸ் பயாலஜி. நீயா கூட படிக்கலாம் பயாலஜி, நிறைய பேர் நீங்களா உட்காந்து படிப்பீங்க. ஓகேவா? பயாலஜி நீங்களே உட்காந்து படிப்பீங்க. பட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இஸ் நாட் லைக் தட். யூ நீட் a mentor, you need a teacher, good teacher. ஓகே, அதனால தான் நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணது நடத்துறதுக்கு. பைரோசிலிகேட்ஸ், cyclic silicates, chain silicates, 2D sheet silicates. ஓகே, அடுத்து 3D silicates. It's 3D silicates. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்ன தெரியுமா? இப்போ ஆர்த்தோசிலிகேட்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஆர்த்தோசிலிகேட்ஸ் SiO4 4-, இது ஒரு SiO4 4-, கரெக்டா? இப்போ இது ஒரு SiO4 4-. காப்பி. இங்க பாரு, இந்த இடத்துல ஐயோ பேஸ்ட். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீட்டுக்கு என்னால ஐசோமரிசம் என்னெல்லாம் ஐசோமரிசம் படிக்கணும், நான் என்னென்ன நடத்தணும் அதை மட்டும் படி. நான் என்னென்ன நடத்தணும் அதை மட்டும் படி. நான் ஆல்ரெடி நடத்தி வச்சிருக்கேன், தெரியாதுன்னா போய் ஜிஓசியோட பிளேலிஸ்ட்ல பாரு, எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தனா அகைன் இது ஒரு சிலிகா, தட் இஸ் சிலிகேட்ஸ், ஆர்த்தோசிலிகேட்ஸ். இந்த ஆர்த்தோசிலிகேட்ஸ்ல இத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாண்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல போட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆக்சிஜனை காமனா ஷேர் பண்ணாங்களா இவங்க? ஒரே ஒரு ஆக்சிஜனை காமனா ஷேர் பண்ணாங்களே, இதுதான் பைரோசிலிகேட். என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்த்தோசிலிகேட்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, ஜீரோ ஆக்சிஜன் ஷேரிங் இஸ் தேர். ஓகே, SiO4 4- இருந்துச்சு. நெக்ஸ்ட் பைரோசிலிகேட்ஸ்ல 1 ஆக்சிஜன் ஷேர் ஆகும். இட்ஸ் Si2O7 6-. இதுல 2 ஆக்சிஜன் ஷேர் ஆகும், இதுல 3 ஆக்சிஜன் ஷேர் ஆகும், இதுல 4 ஆக்சிஜன் ஷேர் ஆகும், இதுல 5 ஆக்சிஜன் ஷேர் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் இது, எதுவுமே இல்லை வேற. SiO3N2- or SiO3 2-N, O3 2-N. ஓகே, இது அப்புறமா நெக்ஸ்ட் SiO3 2N-. அடுத்து இட்ஸ் Si2O5 N2-, again 2N வரும் இங்க, 2N-. again இந்த இடத்துல it is SiO2, then SiO2 எப்படி இந்த இடத்துல எங்க இதோட இது மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்ட்ரக்சர் வரும். இட் வில் பி ஷேர்டு பை
5 ஓகேவா 5 ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கு 5 ஆக்சிஜன் ஷேர் ஆயிருக்கும் தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க சிலிகான்ல எத்தனை ஷேர் ஆயிருக்கு SiO2 ல 1 2 3 4 4 ஷேர் ஆயிருக்கா பட் நடுவுல இங்கேயும் ஒரு ஷேரிங் வரும்னு நினைக்கிறேன் இதோட 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 இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஸ்ட்ரக்சர் எதுவுமே தேவையில்லை பிகாஸ் இட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஓகேவா நான் இதுவே மோர் தென் எனஃப் நான் நடத்தின இதுவே உனக்கு ரொம்ப அதிகம் ஓகே அடுத்து ஒரு நோட் பாயிண்ட் போட்டு எழுதிக்கோ ஒரு நோட் பாயிண்ட் ஒன்று போட்டு எழுதிக்கோ நோட் glass and cement are too important man-made silicates இது ரெண்டுமே man-made silicates these are man-made silicates அடுத்து last topic of P block class 11 is zeolite it's zeolite what is zeolite few silicon atoms are replaced by aluminium in SiO2 என்ன ஆகும்னா சிலிகான் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்னா அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணிடும் நிறைய அந்த காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்ல நிறைய இடத்துல சிலிகான் ஆட்டம் அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணா then it is called as zeolite are formed ஓகேவா அதே மாதிரி it is called aluminosilicate aluminosilicate அடுத்து அதே மாதிரி acquires negative charge which இங்க அலுமினியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுனால அதுல நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடும் அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டேபிள் பண்றதுக்காக cations will come acquires இத நான் திருப்பி NCERT லைன்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் acquires negative charge which is satisfied by Na plus K plus Ca plus okay examples are feldspar that's feldspar and zeolite அப்புறமா zeolite is used as a in petrochemical industries for cracking of hydrocarbon and isomerization இந்த பாயிண்ட் நீ நோட்ல மென்ஷன் பண்ணு நான் ஏனா நெக்ஸ்ட் இந்த இதுக்கு போறோம் கரெக்ட்டா for NCERT review அதுல நான் திருப்பி அந்த ரெண்டுத்தையும் ஹைலைட் பண்ணுவேன் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்னு இருக்கும் அந்த எக்ஸாம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ZSM5 it is ZSM5 is which converts alcohol to gasoline அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா அதே மாதிரி it will convert alcohol to gasoline சரி ஓகே பிரேக் வேணுமா பிரேக் ஏனா NCERT ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண போறேன் அதான் கேக்குறேன் பிரேக் வேணுமா if you guys want break means you can tell me பிரேக் வேணுமா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோ 5 minutes ஓகேவா 5 minutes is more than enough 121 ஆகுது 126 இல்ல 130 குள்ளேயே ரிட்டர்ன் வந்துரு 5 minutes break 5 to 6 minutes ஓகே எடுத்துக்கோ யாரெல்லாம் லைக் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிரு செஷனை ஓகே லஞ்ச் பிரேக்லாம் இல்ல நான் முடிச்சிடுவேன் 3 o'clock குள்ள செஷனை don't worry I'll finish within 3 o'clock because நான் NCERT ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைனோ அது எல்லாமே தான் சொல்ல போறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி NCERT ஃபுல்லா இங்க நான் நோட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நோட்ஸ் ஃபுல்லா நான் NCERT எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் திருப்பி எப்படி நான் NCERT ரிவ்யூல ஃபுல்லா ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இந்த லைன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் நான் இங்க மிஸ் பண்ணியிருக்கிற லைன்ஸ் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவ்வளவுதான்
ஓகே. ஹாய் சார், ஹாய்ண்ணா. ஹாய் ஹாய் ஹாய். என்டிஏ லவ் யாரு ப்ரோ? தெரியாது. என்டிஏ லவ் நிறைய பேர். என்டிஏ லவ்ஸ் மெனி. பயாலஜியில் எடுத்துக்கிட்டேன்னா என்டிஏ லவ்ஸ் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறமா ஆர்கே பாக்டீரியா. அதுலலாம் வருஷம் வருஷம் கொஸ்டின். நீ ஒரு வருஷமும் மிஸ் பண்ண, இந்த வருஷத்துல இருந்து இங்க கொஸ்டின் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து இங்க கொஸ்டின் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னா? இந்த வருஷத்துல நீங்க கொஸ்டின் கேட்டாங்க, அடுத்த வருஷத்துல நீங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னா எந்த பருப்பாலையும் சொல்ல முடியாது. சத்தியமா சொல்றேன். LNG-20 LNG-20 இல்லாத பேப்பர் சொல்லு. நீ LNG-20 இல்லாத பேப்பர் சொல்ல, போய் எடுத்து பாரு. LNG-20 இல்லாத பேப்பர். டீச்சிங் டீச்சிங் வந்து ஒழுங்கா பண்ணணும். டீச்சர்ஸ் சும்மா வந்து இந்த மெட்ரிகுலேஷன் மெட்ரிக் நடத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேரு சும்மா பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கிறது. ஒரு வெயிட்டேஜ் ஒண்ணு இருக்கு. ஆமா, என்னோட ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன் LNG-20 அண்ட் NTA have a love story. NTA நிறைய பேர் LNG-20 யூஸ் பண்ணுவாங்க. NTL நிறைய பேர் LNG-20 யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பிசிக்ஸ்ல யூ கேன் see that எல்லா இயர்லயும் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக்னா, வெயிட் ஷோ வெயிட் 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 PYQ. Download our app. Type your question. Where is the PYQ, yaar? உங்களை மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல்ல பார்த்து சார், அது நீங்களா? ஆமா, நான் தான். நானே தான். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எடுத்துக்கோ. இதுல எல்லா இயரும் இருக்குமான்னு தெரியல.
ஏன்னா இங்க பார்த்தோன்னா இந்த எல்சிஆர் சீரிஸ் இருக்குல்ல, இந்த எல்சிஆர் சீரிஸ் இதுல அப்புறமா அந்த எல்சிஆர் சீரிஸ் தென் எல்சிஆர் பார், எல்சிஆர் எல்லா இயர்ல இருந்தும் கொஸ்டின் வந்திருக்கு. எல்சிஆர்ல இருந்து எல்லா இயருமே கொஸ்டின் வந்திருக்கும். எடுத்து பார்த்த அப்படின்னா கண்டிப்பா நீ எடுத்து பார்த்தனா எல்சிஆர்ல இருந்து எல்லா இயருமே கொஸ்டின் வந்திருக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் வெலாசிட்டி 2 கேட்டாங்க. ஓகே, எல்சிஆர் பார்த்தனா எல்லா இயர்லயும் கொஸ்டின் வந்திருக்கும். இந்த மாதிரி we have நிறைய டாபிக்ஸ் எல்லா இயருமே கொஸ்டின் அதுல இருந்து வந்துட்டே இருக்கும்னு சொல்லி, பிகாஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. எல்லா லெசனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் யாராச்சும் தருவியா சொல்லு? நான் கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், எல்லா லெசனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீ தருவியா? எனிஒன் வில் கிவ்? எல்லா லெசனுக்குமே ஒரு லெசனுக்கு நான் 5 ஹவர் படிக்கிறேன்னா இன்னொரு லெசனுக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ ஃபார் ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சேன்னா, ஓகே, வேவ்ஸ் லெசன் உட்காந்து ஒரு 5 நாள் படிப்பியா? வேவ்ஸ் லெசன் உட்காந்து 5 நாள் படிப்பியா? பிகாஸ் வேவ்ஸ் லெசன்ல வருஷம் கூட 2-3 வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின் தான் வருது, 2 வருஷத்துக்கு ஒரு கொஸ்டின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை நீ படிக்கிற அப்படின்னா அதையே வச்சு நீ உட்காந்து வேவ்ஸ்க்கு படிக்க முடியும் சொல்லு. இங்க வா, இங்க பார்த்தனா இந்த கொஸ்டின் பாரு. mg is equal to ILB. mg is equal to ILB because a long straight wire is 2 meter and mass 250 grams is suspended horizontally in a uniform horizontal magnetic field. Amount of current சொல்லிட்டாங்க அவங்க. யூனிஃபார்ம் ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி, சஸ்பெண்ட் ஆயிருக்குனாலே உனக்கு தெரியணும் பிகாஸ் கீழே ஒரு mg ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, கீழே ஒரு mg ஆக்ட் ஆகும். BLI தட் இஸ் பில்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இது என்ன ஆப் சார்? இது ஆப் ஸ்டோர்ல இருந்து ஏத்தனேன், நல்லா இருக்கும் இந்த ஆப், நிறைய எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. இந்த ஒரு பில் காஸ் தீட்டா, பில் சைன் தீட்டா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஓகே, நான் ஒரு தடவை பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் பிகாஸ் மேக்னடிசம் ஒரு நல்ல லெசன். ஓகே, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, பிசிக்ஸ் நடத்துறாங்க தேல் டீச். ஒரு தியரி பாயிண்ட்ஸே மென்ஷன் பண்றது இல்ல. தியரி பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இங்க பாரு தியரி கொஸ்டின், அடுத்து இங்க பாரு தியரி கொஸ்டின், இங்க பாரு தியரி கொஸ்டின், அடுத்து இங்க பாரு தியரி கொஸ்டின், அடுத்து இங்க பாரு தியரி கொஸ்டின், கிராஃப் வேற, எத்தனை கிராஃப் பார், ரிப்பீட்டட் கிராஃப். ஆமாவா இல்லையா? நீயே சொல்லு, எத்தனை ரிப்பீட்டட் கிராஃப்? நானே காமிச்சிட்டேன் இப்போ, எல்லாமே ரிப்பீட்டட் கிராஃப். எவ்ரிதிங் இஸ் ரிப்பீட்டட். இங்க பாரு சர்க்யூட் அனலைசிஸ்ல இருந்து வருஷம் கொஸ்டின் வருது. சர்க்யூட் அனலைசிஸ்ல கொஸ்டின் வருது. ஆனா வந்து இங்க இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா இங்க இருந்து கேட்க மாட்டாங்கன்னு பெரிய புடிங்க மாதிரி பேசுறது. வருஷம் சர்க்யூட் அனலைசிஸ்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டேன். எந்த உலகத்துல தான் இருக்காங்க, நடத்த தெரியுமான்னு தெரியல. எப்பா சொல்றவனையும் வந்து குறை சொல்றது ஆளுங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியலன்னா இப்ப உனக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியல, சாரி, இப்ப உனக்கு தெரியாதது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் மேல எரிச்சல் வந்துடும், தெரியுமா? ஓகே, பிகாஸ் ஐ won't explain, I am not explaining through PDFs. PDF பின்னாடி வச்சுட்டு ஒண்ணு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்ல. ஈவன் PYQ எக்ஸ்பிளைன் பண்றது கூட நான் PDF எடுத்துட்டு வரதில்ல. இந்த லெசன்ல இது கேட்டாங்கன்னு சொல்றேன். நீ எத்தனை பேர் போய் புக் எடுத்து பார்த்த? சொல்லு. நான் சொன்ன PYQ அந்த லெசன்ல கேட்டிருந்தாங்களா இல்லையா? நீ வேணும்னா போய் எடுத்து பாரு. நான் சொன்ன PYQ ஒண்ணு அந்தந்த லெசன்ல கேட்டிருப்பாங்க. நான் ஏதாச்சும் PDF வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனா? இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ ஹாவ் சம் குட் ரிமெம்பரிங். ஓகே, நல்ல ஒரு ரிமெம்பர் பவர் இருக்கு என்கிட்ட. அது இல்லைன்னா டீச்சிங் சத்தியமா உங்களுக்கு லாயக்கே இல்லைன்னு அர்த்தம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்க வக்கு இல்லைன்னா உங்களுக்கு சத்தியமா டீச்சிங்கும் உங்களுக்கும் லாயக்கே இல்ல, நீங்க டீச்சிங்க்கு ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிகாஸ் ஒரே சப்ஜெக்ட 10 வருஷமா 5 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேரு.
வருஷக்கணக்கா ஒரே சப்ஜெக்டை எடுக்கிற. ஓகே, அப்ப நான் வந்து வருஷக்கணக்கா ஒரே சப்ஜெக்டை நான் நடத்தவே இல்லை. ஐம் நாட் அ டீச்சர். ஐம் நாட் அ டீச்சர், ஐம் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். அப்போ எனக்கே இவ்வளவு நாலேஜ் இருக்கும் போது வருஷக்கணக்கா ஒரே சப்ஜெக்டை வச்சு நடத்திட்டு இருக்கீங்களே, அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. டீச்சிங் மட்டும்தான் உங்களோட வேலையே. டீச்சிங் மட்டும்தான் உங்களோட வேலை. நான் இங்க இதை படிக்கிறேன் இந்த மாதிரி இல்ல. இரு, இங்க பக்கத்துலயே இருக்கு நம்மளுக்கு ப்ரூஃப். இந்த மாதிரி தடி தடியா இத்தனை புக் இருக்கு. இந்த மாதிரி பிசியாலஜிக்கு ஒரு புக் இருக்கு. இதை விட தடிசா இருக்கும் அந்த புக், பிசியாலஜி புக். அது நான் உட்காந்து படிக்கணும். ஓகே, வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல இவ்வளவு மெலிசா இருக்கிற ஒரு கான்செப்சுவல் புக் அது. ஓகே, அதை படிச்சு உங்களால எதுவுமே பண்ண முடியல. அதான் எனக்கு புரியல. நிறைய பேர் என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நோ தட் சம் பீப்புள் ஆர் கிரிட்டிசைசிங் மீ. அந்த கிரிட்டிசைஸ் பண்ற பீப்புளுக்கு தான் சொல்றேன். நீங்க எதிர்பார்த்தவங்க வந்தாங்க ப்ரோ. ஓகே, வந்தாங்க. இது எப்படியும் ப்ரோ ஹீ கேம். யா ஹீ கேம் தான், அது கன்ஃபார்ம் ஹீ தான் அது. யாரா நீ சொல்றா? அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கேட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா யாருன்னு சொன்னா நானும் மரியாதையா பேசுவேன். அப்புறமா நான் என் மனுஷனாக இருக்க மாட்டேன். இட்ஸ் ரூட், ஐ எம் அலிஷா ரியாஸ். ஐயோ, மாதிரி தெரியல. இட்ஸ் ரூட், ஐ எம் அலிஷா ரியாஸ். ஹூ இஸ் தட் அலிஷா? ஐ டோன்ட் know anyone in the name of Alisha. Sorry, so sorry. Yeah, done. மீண்டுமா? Don't you remember your own wife? அண்ணா, வாட் இஸ் திஸ்? எனக்கும் தெரியலமா யாருன்னு. இது ஒய்ஃப்லாம் சொல்றா. என்ன இலவிடா இது? டேய், யாருடா நீங்க? ஐயோ, யாருடா நீங்க எல்லாம்? எங்க இருந்துடா வரீங்க? கோன் ஹே ஏ லோக், கஹா சே ஆதே ஹே அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே, வில் ஸ்டார்ட் என்சிஆர்டி ரிவ்யூ. ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுறேன் நான் குரூப்ல. ஓடிப்போ ஐத்தான். கரெக்ட். ஸ்டார்டிங் என்சிஆர்டி ரிவ்யூ. நிறையவே பிரேக் கொடுத்துட்டேன். ஓகே, நவ வி வில் ஸ்டார்ட். ப்ரோ, வாட் த ஹெல்? பேரு தான் ப்ரோ வெயிட். ஆமா, லவ் யூ ரியாஸ் தான், லவ் யூ ரியாஸ். டோன்ட் யூ ரிமெம்பர்? ஏய், இங்க பார், அவ்வளவுதான் மரியாதை. டோன்ட் யூ ஹேவ் அ மேப்? டு யூ ஹேவ் அ மேப்? ஐ ஜஸ்ட் கீப் கெட்டிங் லாஸ்ட் இன் யுவர் ஐஸ். ஐயோ, நீங்க தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க வரணும்னு. செம்ம லைன்ரா. டேய், வாட்ரா? Do you believe in love at first sight? Do you believe in love at first sight? Or should I walk by again? Come walk, we'll see. யாருன்னு பாத்துடலாமே. Come walk. No objection. Please come and walk. யாரெல்லாம் லைக் பண்ணலையோ ப்ளீஸ் டூ லைக் த செஷன். I'll start. Okay. இங்க மேல என்னமோ கோட்லாம் கொடுத்துருக்காங்க. The variation in properties of p block elements. Okay, variation of p block elements due to their influence of d and f electrons in the inner core of the heavier elements makes their chemistry interesting அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். அந்த இன்னர் கோர் ஆஃப் d and f electrons தான், அதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸ்லாம். It is for you, I can walk from eternity. கஷ்டமா இருக்கேடா. ஐயோ,
ஐயோ, இரு 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 இரு, நான் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரேன். வருவாங்க, அவங்க வந்து கலாய்ப்பாங்க. இரு, வெயிட் வெயிட் வெயிட். நந்திகா 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 அக்கா, அந்த அந்த இது பிக்கப் லைன் கோஷ்டி திருப்பி வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க செஷன்ல. Do you have a band-aid? I scrapped my knees falling for you. Ah. Oh. ஐயோ, என்ன என்ன என்னடா இதெல்லாம்? எங்க இருந்து தானா வருது இதெல்லாம்? அல்டிமேட்டா போடுறாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் விட பயங்கரமா இருக்கே இதெல்லாம். எனக்கே சில்லறை வச்சு எரியலாம் போலயே. My lips are like, ஐயோ, என்ன 18+ எல்லாம் போகுது. நைஸ் நைஸ் நைஸ். ப்ளீஸ், ஓகே, தட் கை டோன்ட் வேஸ்ட் அவர் டைம் ப்ளீஸ். சரி, வில் கண்டினியூ. அவங்க வந்து ஒரு சைடுல போட்டுட்டோம், நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா in p block elements the last electron enter the outermost p orbital. We all know that, as we know that the number of p orbitals in 3 is 3, and therefore the maximum number of electrons that can accommodate in a set of p orbital is 6. இது எல்லாமே நான் NCERT lines எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் in my notes. Consequently, there are 6 groups of p block elements in the periodic table. 6 electrons maximum இருக்கிறதுனால 6 electrons maximum இருக்கிறதுனால you can accommodate some 6 groups. Okay, 6 electrons இருக்கிறதுனால 6 groups are there in the periodic table of p block. Okay, 6 groups of p block numbering from 13 to 18. Boron, carbon, nitrogen. இது நான் ஏற்கனவே பண்ணிட்டேனா? எது ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ? இது எல்லாமே பண்ணிட்டேன்ல, இது எல்லாமே பண்ணிட்டேன் அப்போ. Is there an airport nearby, or is that my heart taking off? Oh, ஐயோ, சரி, ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் தாங்க முடியலையேடா. சரி, ஓகே, இங்க பாத்தீங்கன்னா boron family, this group elements show a wide variation in properties. Next, boron is a typical non-metal. Boron is a typical non-metal. இதையும் நான் நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன், கரெக்டா? இதையும் நான் நோட்ஸ்ல I have already mentioned this in my notes. So boron is a typical non-metal. Aluminum is a metal but shows many chemical similarities to boron. இதையும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகே, இங்க மெயினான விஷயம் என்னதுன்னா இந்த காம்பவுண்ட்ஸ் தான். இட்ஸ் ஆர்த்தோபோரிக் ஆசிட், போராக்ஸோட ஃபார்முலா. ஓகே, அந்த பேரை சொல்லி கூட திட்ட முடியலனா unnecessary chats. I love you guys. I love you guys சொல்லி திட்ட கூட முடியாது. ஐயோ, நைஸ்ரா. என்ன இங்க நிக்கிறான்டா. ஓகே, யாருன்னு தெரியல. சோ இங்க பாத்தீங்கன்னா கெர்னைட்டோட ஃபார்முலா பார் Na2B4O7 4H2O. போராக்ஸோட ஃபார்முலா பார்த்தனா இட்ஸ் Na2B4O7 10H2O. ரெண்டுத்துக்குமே உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் 10H2O, இட்ஸ் 4H2O. இன் இந்தியா போராக்ஸ் இஸ் occurs in Punga Valley. Punga Valley is a place there in Ladakh. ஓகேவா? ஓகேவா? குடுக்குறேன், வா 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 வா. இப்படி ஆம்பளையா இருந்துட்டு அசிங்கமே இல்லாம why are you gay? Why are you gay? சொல்லு. So, and in Sambar Lake ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே, ராஜஸ்தான்ல
நம்ம வடக்கன்ஸ் பிரதர்ஸ் இருக்கிற இடம். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா Punga Valley, Ladakh and Sambar Lake, Rajasthan. The abundance of boron in earth crust is less than 0.0001% by mass. Okay, can I borrow it? I will promise. அதான் சொல்லிட்டல, ஏன் இப்படி ஆம்பளையா இருந்துட்டு இப்படி அலையிற சோக்குற? ஏன்? Why are you gay? So இங்க பாத்தீங்கன்னா இந்த 2% is very 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 important. இந்த 2%மே it's important. Okay, கரெக்டா தெரியல, பட் I'll underline this. 2%மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. There are chances, some chances for this to ask. அதே மாதிரி aluminum is the most abundant metal and third most abundant element in earth's crust after oxygen and silicon. ஆக்சிஜனுக்கு அண்ட் சிலிகானுக்கு அப்புறமா தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் யாரு? இட்ஸ் அலுமினியம். இதுவும் உனக்கு தெரிஞ்சு இருக்கணும். தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் இஸ் அலுமினியம் ஆஃப்டர் ஆக்சிஜன். ஆஃப்டர் ஆக்சிஜன் அண்ட் சிலிகான். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் பை மாஸ் 45. இது ஏன் உள்ள போகுது? ஆக்சிஜன் அண்ட் that is 45.5% and silicon is 27.7%. அதே மாதிரி பாக்சைட்டோட ஃபார்முலா பாரு, நான் ஆல்ரெடி நோட்ஸ்ல இதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பாக்சைட் இஸ் Al2O3, 2H2 and cryolite is Na3Al(F6). ஓகேவா? எனி டவுட் டில் நவ்? என்ன ஹேங் ஆயிடுச்சா? ஓகே. Are the important materials of hello friends, ஆயுஷ் யாதவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆயுஷ் யாதவ். ஓகே, வணக்கம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல in India it is found as mica in மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஒரிசா, ஜம்மு. அப்புறமா டெலிகிராம்ல ஏன் இது ஸ்க்ரோலே பண்ண முடியல? What the fuck is happening, man? Always something will be there. சரி, ஏதாச்சும் ஒண்ணு நமக்குனே வரும். chat box யூடியூப்ல இப்பெல்லாம் நிறைய எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். there are many errors in யூடியூப். டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, பக் நிறைய இருக்கு யூடியூப்ல. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல, நிறைய பக் இருக்கு. நம்பர் எழுது, கால் பண்றேன். எழுது நம்பர் எழுது சீக்கிரம். டெல் மீ யுவர் நம்பர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கால் பண்ணி பார்த்துடலாம் யாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அன் நிஹோனியம். நிஹோனியம் ஹேஸ் அ நம்பர் சிம்பிள், நம்பர் இல்ல சிம்பிள், NH, அட்டாமிக் நம்பர் ஆஃப் 113, அட்டாமிக் மாஸ் ஆஃப் திஸ், அண்ட் இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஓகேவா? கீழே இருக்கிற எலிமெண்ட் இட்ஸ் ரேடியோ ஆக்டிவ், ஐ திங்க் சோ. சோ நிஹோனியம் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நிஹோனியம் வந்து போரான் குரூப்ல வரும், ஞாபகம் வச்சு. இட்ஸ் 113 போட்டிருக்கு, 13th group element. Nihonium is 13th group element. So far it has been prepared in small amount and half life of its most stable isotope is 20 seconds. 20 seconds தான் அதோட half life. யோசிப்பா, 20 செகண்ட் தான். 20 செகண்ட்ல அது காணாம போயிடும். 20 செகண்ட் கண்டுபிடிச்சு 20 செகண்ட்ல தான், 20 செகண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். half life அது 50% ஆகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அப்படியே இதுவாயிடும். யோசிச்சு பாரு, அந்த எலிமெண்ட்டுக்கு நீ எதுவுமே கண்டு கூட பிடிக்க முடியாது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. டியூ டு திஸ் ரீசன்ஸ் தி கெமிஸ்ட்ரி ஹஸ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, சிந்தட்டிக் எலிமெண்டா இருக்கும், மேபி சிந்தட்டிக் எலிமெண்டா தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட் ஹாஸ் an atomic number for prepared in so far it has been prepared in small amount. ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்கோவியம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. மாஸ்கோவியம், இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் இன் ரஷ்யா. ஓகே, இங்க பாரு, நிஹோனியம் இஸ் a synthetically prepared radioactive element. Okay, synthetically prepared radioactive element. Here atomic, physical and chemical properties of element in this group leaving nihonium are discussed below. ஏன்னா நிஹோனியம்க்கு you can't find any
எனிதிங் நியோனியம் வச்சு நீ எதுவுமே பண்ண முடியாது. Excuse me, do you have the time? They give the time. I mean the time to write down your number for me. Your number for me. I have my number, of course. Go and இன்ஸ்டால மெசேஜ் பண்ணு. நீ தைரியமான ஒரு ஆளா இருந்தா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணு. आपने लेजेंड्स ऑफ क्वेश्चन 6 के बारे में सुना है? नहीं सुना है, नहीं सुना है. What is that actually? So இங்க பாத்தீங்கன்னா the outer electronic configuration இது எல்லாமே சொல்லிட்டேன், இது எல்லாமே நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த லைன் ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த லெக்சர்ல. யாராச்சும் பார்க்கலனா போய் பாரு. The difference in electronic structure affects the other properties. இந்த NCERT ரிவ்யூ வேணுமா? இந்த PDF யாருக்காச்சும் வேணுமா? If you want this PDF, I'll send this to. இந்த PDF வேணும்னா சொல்லுங்க, I'll send. ஓகேவா? So this difference in electronic structures affects the other properties and consequently the chemistry of all elements of this group. Okay, done. Atomic radii. On moving down the group, for each successive members, one extra shell of electron is added. Okay, and therefore atomic radius of size is expected to increase. However, a deviation can be seen in atomic radius of gallium is less than aluminium. Already notes la sonnana gallium and aluminium ஒரு சின்ன exception இருக்கும். This can be understood. This can be understood from the variation. Can be understood from the variation of inner core of electronic configuration. In the variation of inner core of electronic configuration, the presence of additional 10d electrons offer only poor shielding effect of outer core electrons from the increased nuclear charge in gallium. Increased எனக்கு வேணும்னா ப்ளீஸ் அனுப்புங்க. அனுப்புறேன் கண்டிப்பா அனுப்புறேன். ஓகே, என்னோட டெலிகிராம் பிளஸ் வேதாந்து ரெண்டுத்துலயும் நான் அனுப்புறேன். ஓகேவா? Consequently, the atomic radius of gallium is 135 picometer is less than that of aluminium 143 picometer. Okay, nice. Okay வா? என்னோட நோட்ஸ் டெலிகிராம்ல நான் தரேன். Okay. Next, ionization enthalpy. If we see ionization enthalpy, expected என்னது கீழ போக you didn't give your number. Telegram, you message me in Telegram. இப்பவே மெசேஜ் பண்ணு, நான் இப்பவே ரிப்ளை பண்றவா? யாருன்னு பாத்துறலாம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் நான் யாருன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு நீங்க? யாரா நீங்க எல்லாம்? டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுவா. டெலிகிராம் குரூப்ல இருக்கும் என்னோட நம்பர். அப்புறமா நான் வெறியிடுவேன் சொல்லிட்டேன். So the decrease from boron to aluminium is associated with increase in size. Okay, இங்க the decrease from boron to aluminium, இங்க வந்து ஒரே ஒரு exception சொன்னேன். ionization enthalpy of group 13 is a very important question. எல்லாருமே தப்பா எழுதிட்டு வருவேன். அதனால தான் சொல்றேன் बंद करके ताला गया एल्यूमिनियम इंडिया இப்படின்னு சொல்லி நான் நிமோனிக் வச்சு ஞாபகம் வச்சேன். பட் உனக்கு ஒண்ணு தான், you must be tired because you have been running through my mind all day. Okay, nice. So இங்க பாத்தீங்கன்னா ionization enthalpy எப்போ எல்லாம் group 13 கேக்குறாங்களோ you must remember that thallium has a poor shielding effect. Due to that its size is decreased. அதனால thallium முன்னாடி எடுத்து எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லிட்டே இருக்கேன் நானு. ஓகே, இந்த வருஷம் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க, என் மனசு தப்பா எழுதிட்டு வந்தேன்னு சொன்னியோ ஆள் வச்சு அடிப்பேன் சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டு தப்பா எழுதுன்னு நீ நினைச்சு சொன்னியோ மனுஷனாவே இருக்க மாட்டேன். 10-15 தடவை சொல்லிட்டேன் இதை. Okay, the ionization enthalpy values are expected from the general trends to down. Okay, do not increase smoothly down the group. The decrease from இது சொல்லிட்டேன். The observed discontinuity in the ionization enthalpy values between aluminium and gallium and between indium and thallium are due to inability of d and f electrons which have low screening effect to compensate the increase in nuclear charge. Nuclear charge increase ஆகுதுன்னா attraction increase ஆகும்.
அப்போ ஷீல்டிங் எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் அந்த அட்ராக்ஷன் நீ தடுக்க முடியும். பட் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படியே தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டு பேருமே இப்படி ஆயிடுவாங்க. ஓகே, யாராலையும் பிரிக்க முடியாது அவங்கள, யாருமே பிரிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும், அவ்வளவுதான். ஓகேவா? The order of ionization enthalpies as expected is actually இதுதான் வந்து expected sum. The sum of first three ionization enthalpies of each elements is very high. Effect of this will be apparent when you study their chemical properties. Okay, nice. Ionization enthalpy ஓகேவா? நெக்ஸ்ட் போவா? நெக்ஸ்ட் போகவா? நானு அடுத்த பேஜ் போலாமா? இது தண்ணி மட்டும் நான் குடிச்சிக்கிறேன். இதுவரையும் ஓகேனா சொல்லுங்க. I'll move for the next. பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியாச்சுன்னா அட்ராக்ஷன் அதிகமாகும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு ஒரு லெசன் நடத்தினேன் மேரத்தான்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? How many of you remember that? Poor shielding effect is less. Okay. அடுத்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இந்த இடத்துல இட்ஸ் a general trend. Electronegativity first decreases from boron to aluminium. First decreases from boron to aluminium and then increases marginally. Actually நான் இங்க ஒரு ஆர்டர் எழுதியிருக்கேன் பாத்தியா, அதை நான் எப்படி எழுதுனேன்னா இதை பார்த்து எழுதுனேன். ஃபர்ஸ்ட் போரான், அப்புறமா இது, அப்புறமா இது, அப்புறமா இது, அப்புறமா இது. நீ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ வேணும்னா. ஓகே, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் போரான் வரும், அதுக்கப்புறமா கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு எடுத்து. ஃபர்ஸ்ட் போரான் வரும், தென் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து. ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த அக்கௌண்ட்டை நான் ரிப்போர்ட் பண்ணிட போறேன். ஓகே, வெயிட், என்ன ப்ரொஃபைல் இது? சம் ப்ரொஃபைல் என்னமோ டிஃப்ரெண்டா ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. வெயிட், அந்த ப்ரொஃபைலை மட்டும் நான் பாக்குறேன். வெயிட் a minute. பேசா நிபுலாவா? இட்ஸ் சம் கேலக்ஸி, ஸ்பேஸ் ஓரியன்டடாவா? சான்ஸே இல்லையே. ஓ யார், நான் ஒரு ஆஸ்ட்ரோஃபைல்னு கூடவா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? நான் ஒரு ஆஸ்ட்ரோஃபைல்னு கூடவா தெரிஞ்சிருக்கோம்? I'm an astrophile. Most of the members don't know. என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க தவிர நான் ஒரு ஆஸ்ட்ரோஃபைல்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் how they know, I don't know about that. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாமே இல்ல நான் தான் டெலீட் பண்ணேன். எவ்ரிதிங் ஐ டெலீட்டட். நான் தான் டெலீட் பண்ணேன். இப்போ எல்லாமே நான் தான் டெலீட் பண்ணேன், டோன்ட் வரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா போரான், தாலியம், இண்டியம், கேலியம், அலுமினியம். ஃபர்ஸ்ட் போரான் எழுது, அப்புறமா ரிவர்ஸ்ல இருந்து அப்படியே ஆர்டர் எழுதி வச்சுக்கோ இதை. ஓகேவா? அடுத்து physical properties of this element. Boron is a non-metallic in nature. It is extremely hard and black colored solid. It exists in allotropic form due to very strong crystalline lattice. Boron has unusually high melting point. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி என்சிஆர்டி படிக்கணும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படி. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆர் சாஃப்ட் மெட்டல்ஸ் வித் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இட் ஹாஸ் an high electrical conductivity. It's worthwhile to note that gallium with unusually low melting point could exist in liquid state during summer. கேலியம் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அதனால சம்மர்ல கூட அது லிக்விடா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? டன். இட்ஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட் மேக்ஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் மெட்டீரியல் ஃபார் மெஷரிங்.
லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்னா ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும்ல, லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்னா ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கணும். So its high boiling point makes it useful material for measuring high temperature and density of the elements increases down the group from boron to thallium. Normal or general increase in density you can see here. Okay va, nothing anything is exception here, or general or increase you can see here. Okay, nice. Okay va, next polama, next pova oxidation states, general trends. Next, due to small size of boron, the sum of its first three ionization enthalpies is very high. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எல்லா லைனுமே படிக்க மாட்டேன், எல்லா லைனுமே படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லைன்னு சொன்னேன். கரெக்டா? அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். இங்க as we move from boron to aluminium, the sum of first three ionization enthalpies of aluminium are considerably decreases. So it's therefore able to form Al3+ ion. boron ஆல B3+ அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ண முடியாது தனியா இருக்கும்போது. ஏன்னா அயனைசேஷன் என்தால்பி, அதுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வந்து ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பாயிண்ட் எழுதுனேன் நோட்ஸ்ல. பட் அலுமினியம்க்கு வந்து இட் கேன் ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ அயனைசேஷன் என்தால்பி, அந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகேவா? அலுமினியம் இஸ் a highly electropositive metal due to its எதுக்கு இது வந்து ஈஸியா என்ன பண்ணும், லாஸ் பண்ணிரும் எலக்ட்ரான்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ். அடுத்து down the group due to poor shielding of intervening d and f orbitals, the increased effective nuclear charge. Okay. The shielding effect of intervening d and f orbital, the increased effective nuclear charge holds ns electron tightly, responsible for inert pair effect and thereby restricting their participation in bonding. In the line again due to poor shielding, நல்லா அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும், ns எலக்ட்ரான்ஸை வெளியே பார்ட்டிசிபேட் பண்ண விடாது, அதனால லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் வெரி ஸ்டேபிள்னு சொல்லி சொன்னேன். பி பிளாக்க லெக்சர்லயும் நடத்தினேன், இப்பயும் நடத்தினேன். ஓகே, திருப்பியும் இன்னொரு வாட்டியும் நடத்துவேன். எல்லாத்தையும் திருப்பி நடத்துறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ கோஆபரேட் வித் மீ. ஓய் லஞ்ச் ரெடி அம்மி போலே. ஓகே, லஞ்ச் ரெடியா? இப்படி சொன்னது எனக்கு பசிக்குது. எங்க வீட்டில் வேற பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே சரி, ஓகே வில் கம்ப்ளீட். ஓகேவா? எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறோம், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறோம். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே. மட்டன் பிரியாணியா? ஓகே, மட்டன் பிரியாணி, நைஸ். இவன் என்ன கடுப்பேத்திட்டு இருக்கேன் என்ன வந்து இங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்த நோட்ஸ்ல. யாராச்சும் என்னோட பி பிளாக் லெக்சரை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட். I urge you guys to do that. ஓகேவா? I urge you guys to go and see my P block lectures. ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன், மனப்பாடம் பண்ணாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா போய் பாருங்க. பிகாஸ் எல்லா லைனுமே, இதுல இருக்கிற எல்லா லைனுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுல. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு ஹைலைட் பண்ண வச்ச ஒரு பாயிண்ட் இருக்கு. +3 oxidation state is highly oxidizing in nature, whereas then the compound in +1 oxidation state as expected form energy consideration are more ionic than those of +3 oxidation state. +3 oxidation stateல இருக்கிறது மோர் அயானிக்கா இருக்காது, +1ல இருக்கிறதா மோர் அயானிக்கா இருக்கும். ஏன்? +3 oxidation stateல இருக்கிறது மோர் கோவலண்டா இருக்கும். more oxidation state leads to more covalent character. ஓகேவா? நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சு, நல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா more covalent character இருக்கும், of course. Okay, so in trivalent state, the number of electrons around the central atom in a molecule of compounds of these elements, boron and BF3, will only be 6. Such electron deficient molecules have tendency to accept lone pair of electrons. Okay, in the structure again நான் திருப்பி explain பண்ணேன். Go and watch this structure.
அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் டூ இங்க பார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். தயவு செஞ்சு போய் எல்லாத்தையும் பாரு ஒரு தடவை. ஓகேவா? நான் எல்லாமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே வரேன். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்லைன் இன் யோர் என்சிஆர்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹைட்ரோலைசிஸ் இன் வாட்டர் பண்ணும்போது இது ஃபார்ம் பண்ணுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் அலுமினியம் குளோரைட் இஸ் அசிடிஃபைடு இன் அசிடிஃபைடு அக்வியஸ். அதான் நான் பிளாக் பண்ணிட்டேல. ஐயோ, if beauty were time, you had be an eternity, and I just got lost in your timeless charm. And okay, இந்த கொஸ்டின் பாரு, and இந்த இடத்துல பிக் ஃபேன் ப்ரோ, இவன் ஒருத்தன் யாருன்னா தெரிய மாட்டேங்குது, வரான் பிக் ஃபேன் ப்ரோன்றான், போயிடுறான். ஐயோ, அலுமினியம் குளோரைட் இஸ் இன் அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஃபார்ம்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்ட் AlH2O6 3+ sp3d என்ன hybridization, sorry, sp3d2 hybridization because of 6-1. ஓகேவா? இது வேற ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸா? அதுல ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருந்துச்சு. ஆமா, இது ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர். இது வேற ஐடி. நைஸ், எனக்காக உட்காந்து ஐடி எல்லாம் கிரியேட் பண்றீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ், தேங்க்யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் குளோரைட் acidified aqueous solutionல forms octahedral compounds. அதோட octahedral compounds வந்து ஃபார்ம் பண்ணுது. இதோட hybridization பாத்தீங்கன்னா sp3d2. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகைன். அதே மாதிரி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஓகேவா? ஆல்ரெடி இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இந்த இடத்துல பார், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நான் இந்த செஷன்ல என்சிஆர்டி ரிவ்யூல எல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எது அதுதான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ I'll be of course telling which are important lines. இது படி ஒரு தடவை படிச்சுப்பார். நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருந்தா இது உனக்கு ஈஸியா புரியும். இந்த லைன் ஓகேவா? நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தா என்னோட ரெடாக்ஸ் லெக்சர் பார்த்திருந்த, என்னோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் பார்த்திருந்த, என்னோட பி பிளாக் லெக்சர் பார்த்திருந்த. Every time I look at you, I smile. ஆஹா, நோ, இந்த சேர் என்ன கோலார் சேரா இருக்கு? நோ, I'm not a camera. Is your name Google? Because I have got everything I have been searching for. ஐயோ டேய், வேணாண்டா. லவ் பண்ண பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை போலடா. டேய், யாரா இது? ஐயோ, மெசேஜ் பண்ணி என்ன ரியாஸ் நடக்குதுன்னு கேக்குறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். என்ன ரியாஸ் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல்ன்றப்பாரு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, சரி. போரான் இஸ் அன்ரியாக்டிவ் இன் கிறிஸ்டலைன் ஃபார்ம். சரி, இது ஒரு போட்டோ எடுத்துப்போம், நல்லா இருக்கு. ரைட், I'll take a photo of this. இப்ப நான் திருப்பி பிளாக் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். பை பை. ஓகே, சரி. போரான் இஸ் அன்ரியாக்டிவ் இன் கிறிஸ்டலைன் ஃபார்ம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓவரா இல்ல, ஆமா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இந்த பிக்கப் லைன்லாம் நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண வச்சுப்பேன். பிக்கப் லைன்லாம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டாங்க ப்ரோ. இல்ல, நான் தான் டெலீட் பண்ணேன். தே ஓன்ட் டெலீட், நான் தான் டெலீட் பண்ணேன். ஓகே, நான் பிக்கப் லைனை போட்டோ எடுத்து வச்சுக்கிற ரீசன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஓகே, நிறைய யூஸ் ஆகும் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள்னு போய் சொன்னீங்க. நான் சிங்கிள் தான். சீரியஸ்லி, என்ன சொல்றீங்க? என்ன இப்படி? நான் சிங்கிள்ரா. ஓகே, முரட்டு சிங்கிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா
இந்த இடத்துல the nature of these oxides varies down the group. Boron trioxide is acidic in nature. Again, this line is very, very, very important. I have been explaining again and again. I have been explaining again and again. Everything. Okay? It does not react with acid. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான லைன். அடுத்து இந்த ரியாக்ஷனை படிச்சுக்கோ இம்பார்ட்டன்ட். Okay, இந்த reaction is important. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீ தான் உட்கார்ந்து படிக்க போற. நான் எல்லாத்தையுமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் லெக்சர்ஸ்ல. திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு டைம் தான் வேஸ்ட். ஓகேவா? நான் இன்னும் ஒரு 20 minutes கிளாஸ் எடுப்பேன் 2:30 வரையும். ஓகேவா? நான் தனியா ஒரு செஷன் எடுக்கிறேன். ஃபார் P block question solving session மொத்தமா. ஓகே, இந்த செஷன்ல நான் கொஸ்டின் சால்வ் பண்ணல. ஓகே, நான் தனியா ஒரு செஷன் எடுக்கிறேன் ஃபார் P block question solving session. ஓகே, அடுத்து இன்னொரு அக்கவுண்டா? நைஸ். ஓகேவா? அதே மாதிரி this one is very important here. Very, very, very important. Very, very, very important like டெடிகேஷன் ரா. நீங்க கூட நீங்க என்ன டெடிகேஷன் காட்டுறீங்க? அங்க பாரு, அதான் டெடிகேஷன். இங்க எத்தனை பேர் டெடிகேஷன் இல்லாம இருக்கு தெரியுமா? நான் திருப்பி பிளாக் பண்ண வராங்க பத்தியா? அந்த டெடிகேஷன் இருக்கா உங்ககிட்ட? என்ன ஒரு டெடிகேஷன் பத்தியா? டெடிகேஷனே இல்லாம இருக்கீங்க. இங்க பாரு எப்படி டெடிகேஷன். Oh yaar, are you a time traveler? Because I can't imagine my future without you. ஐயோ. So next இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன், ரைட்? அடுத்து இது வந்து again it's an important one. அடுத்து it's a strong Lewis acid, blah 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 blah. Everything I explained already. Okay. Okay. அடுத்து இந்த இடத்துல இந்த லைன் பாரு. Due to its absence of d orbital, the maximum covalence Due to the absence of d orbitals, that the maximum covalence of boron is 4. Since the d orbitals are available with aluminium other elements, the maximum covalence can be expanded beyond 4. In the line again I have explained in my notes. Next, most of the other halides form AlCl3 are dimerized. இந்த dimer எப்படி form பண்ணோம்? and இந்த dimer ஓட bridge எதால form ஆகும்? ஷாலினி, ஹாய் சார். ஹாய். ஸோ எது டைமர் ஃபார்ம் பண்ணோம், எதெல்லாம் டைமர் ஃபார்ம் பண்ணோம்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள், அப்புறமா அந்த பாண்டோட நேச்சர், பனானா பாண்டா அந்த நேச்சர், நெக்ஸ்ட் வந்து 2 electron 3 centered through electron அந்த நேச்சர் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, நைஸ். அடுத்து boron in unstable form is unstable to form BF63 minus ion. Already explained. Okay, already explained. அது அடுத்து இங்க பாத்தீங்கன்னா போராக்ஸ் நான் வச்சு why are you talking to girls, talking to other girls in front of me? I'll talk. இப்ப பாரு, இப்பயே ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணி பேசலாம் நானு. நான் அவ மெசேஜ் பண்ணிட்டு போறா. அவன் ஓகே, it's not our, it's avan. Okay, mark this reaction, then mark this reaction. அடுத்து இந்த இடத்துல mark this out. Bunsen burnerல
ப்ளூ கலர்ட் பீட் ஃபார்ம் ஆகும். மார்க் திஸ் அவுட். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க் திஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் மார்க் பண்ணியா? அண்ட் இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் புக்ல மாறி இருக்கு. இந்த ரெண்டு நேம் சொல்றேன். இந்த நேம் ரெண்டு நேம் வந்து நிறைய பேர் புக்ல இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. ஓகே, இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. மேலே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது சேஞ்ச் ஆயிருக்கு நிறைய பேர் புக்ல. இம்பார்ட்டன்ட் ஒன் இது. அடுத்து it also forms hydrolysis reaction with water or dilute acid and of most boron compounds, halides and halides etc. It has a layer structure with planar BO3 units. இந்த BO3 units எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் again. ஓகேவா? and it's very 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 important point. இத வந்து நீ assertion reasonல or statement based questionsல கண்டிப்பா பார்க்கலாம். It is not a protonic acid but acts as a Lewis acid by accepting electrons from hydroxyl. ஓகே, இதுக்கு ரீசன் யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னா இந்த லைனை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் in my lecture. Go and watch my lecture. ஓகேவா? அடுத்து இந்த ரியாக்ஷன்ல இங்க இருக்கிற மோஸ்ட்லி வந்து இட்ஸ் ஆர் ஓகே ரியாக்ஷன்ஸ். வீக் ஆசிட் இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து திஸ் ஒன் இஸ் அகெயின் an important one. ஓகேவா? திஸ் ஒன் இஸ் அகெயின் an important one. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த போரேன் அடெக்ஸ் இருக்குல்ல, இந்த போரேன் அடெக்ஸ் இதுக்கும் நான் வந்து யாருக்காச்சும் போரேன் அடெக்ஸ் பத்தி தெரியாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் லெக்சரை பாரு. ஓகே, அடுத்து இங்க இந்த ரியாக்ஷன்லாம் நீ கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்தத நீ நேரத்துக்கு கரைச்சி குடிச்சிருக்கணும். நீ கரைச்சி குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நினைக்கிறேன் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி இந்த ஹோல் பேராகிராஃப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட. பிகாஸ் இன்ஆர்கானிக் பென்சின் ஆர் போராசின் ஃபார்ம் ஆகிற ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? ஒரு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கு நீ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் தந்தே ஆகணும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நைஸ். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோ. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் இங்க வா. இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃபை நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. ஆமா தானே? யாருமே படிக்க மாட்டீங்க இந்த பேராகிராஃபை. பட் இந்த பேராகிராஃபை உட்காந்து படிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த பேராகிராஃபை உட்காந்து நீ படிக்க போற. உட்காந்து இந்த பேராகிராஃபை படிக்கும்போது என்சிஆர்டி படிக்கும்போது யூ ஷுட் ரீட் திஸ் பேராகிராஃப். அடுத்து diethyl ether already explained one. Borohydrates. இங்க பார். this one பாரு. lithium and sodium tetrahydroboridates are also called as borohydrides. Again an important line. Next இந்த இடத்துல இங்க பார். high melting point, low density, very low electrical conductivity இருக்கு போரானுக்கு. அதே மாதிரி boron fibers are used in making bulletproof vest and light composite material for aircraft. ஏன்னா யூசஸ்ல இருந்து क्वेश्चन வருது, அதனால சொல்றேன். Please note this point again. The boron B10 isotope has high ability to absorb neutrons and therefore metal borates are used in nuclear industries as protective shield and control rods. இங்க பார், boron 10 தான் யூஸ் பண்ணுவாங்க, not boron 11 isotope. எந்த ஐசோடோப் யூஸ் பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். It's boron 10 not boron 11. Okay. Boron 10 isotope has high ability to absorb neutrons and boron 11 oda percentage evlo, boron 10 oda percentage evlo therinjirukanum. It's around 19 and 80% ratio. 19 and 81% la ratio irukku. Okay.
அடுத்து the main industrial application of borax and boric acid is the manufacture of heat resistant glasses, example pyrex, glass wool and fiber glasses. glass னு ஒரு வார்த்தை வந்தாலே உனக்கு இது எல்லாம் ஞாபகம் வரணும், NCERT ல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? next, borax is also used as a flux in soldering materials for heat, stretch and stain resistant glass coating to earthenwares and a constituent of medicinal soaps. போராசின் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மெடிசினல் சோப்ஸ்ல. போரிக் ஆசிட் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. போரிக் ஆசிட் பவுடர் இருக்கு பாரு, போரிக் ஆசிட் பவுடர் எத்தனை பேருக்கு தெரியும்? பவுடர் இருக்கும், போரிக் ஆசிட் பவுடர் பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? கரெக்டா எனக்கு தெரியாது, பட் போரிக் ஆசிட்ல பவுடர் இருக்கு, போரிக் ஆசிட் பவுடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன் மெடிசினல் சோப்ஸ் டூ தே யூஸ் திஸ். an aqueous solution of orthobaric acid is generally a mild antiseptic. Again and very important point. Okay, it's a very important point. அதே மாதிரி aluminum is a bright silvery white metal with high tensile strength and aluminum is poisonous in nature. ஓகேவா? the electrical conductivity of aluminum is twice that of copper. அதனால தான் நிறைய இடத்துல வந்து பட் காப்பர் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அதுக்கு ரீசன் இங்க ஒரு NCERT ல ஒன்னு கொடுத்திருப்பாங்க. aluminum is used in extensively in industry and everyday life. it forms alloys with okay but இந்த இடத்துல ஒரு the uses of aluminum and its compounds for domestic purposes is now reduced considerably because of their toxic nature. I am angry over you because you are ignoring me. First tell me who you are, where are you from, or else just message me in my telegram id or else in my telegram Instagram id without saying nothing. You are just doing some pickup lines. I should know whom I'm talking to. Okay, to whom I'm talking to? I don't even know you. There should be an ethics. Okay va? Next, இது ஒரு இம்பார்ட்டன்டான லைன். அதனால தான் காப்பரை அதிகமான இடத்துல யூஸ் பண்றாங்க. though aluminum is a good conducting one. Okay, then next கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட் இதெல்லாம் வந்துருச்சு. டைரக்ட் क्वेश्चंस இருக்கா இந்த சாப்டர்ஸ்ல? இந்த லெசன்ல இருந்து மோஸ்ட்லி டைரக்ட் क्वेश्चंस தான் இருக்கும், இன்டைரக்ட் क्वेश्चंसா இருக்காது. பட் டைரக்ட் क्वेश्चंस கூட ரியாக்ஷன் பேஸ்டு क्वेश्चंस கேட்டா you can make mistakes. கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, இன்டைரக்ட் क्वेश्चंस அப்படி கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் assertion reason based questions கேட்டா you can make mistakes. ஓகே, assertion reason based questions கேட்டா நீ கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவ. ஓகேவா? அதனால சொல்றேன். அடுத்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா உனக்கு எல்லா லைன் ஆஃப் NCERT-யும் புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா உனக்கு எல்லா லைன் ஆஃப் NCERT-யும் புரிஞ்சிருந்தா you will not make any mistakes in assertion reason or statement based question. For example, in NEET 2023ல கெமிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டின் இருந்துச்சு from lesson. ஒரு டைரக்ட் கொஸ்டின் இல்ல, ஃபுல்லா NCERT லைன் அப்படியே NCERT லைன் எடுத்து கேட்டிருந்தாங்க. அப்படியே NCERT லைன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா இருந்துச்சு நீ 2023ல. அது எல்லாமே NCERT லைன். நீ NCERT லைன் அப்படியே புரிஞ்சு ஒரு லைனையும் படிச்சிருந்தா மட்டும்தான் you can understand that question and you can correctly answer that. ஓகேவா? இல்லைன்னா பண்ணவே முடியாது சத்தியமா. அதனால தான் சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்து இங்க பாரு, இங்க ஒரு ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். கார்பன் இஸ் த 17th most abundant element by mass in the earth's crust. 17th most. இங்க இருக்கிற நம்பர்லாம் எதுவுமே இல்லை. MBBS வந்தனா ஒரு லெசனுக்கு 20-30 நம்பர் தருவாங்க. ஓகே, ஒரு லெசனுக்கு 20-30 நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ் தந்து இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீ இதை ஞாபகம் இங்க வச்சுக்கிட்டேன்னா இங்க உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, விட்டமின் A, B, C, Dன்னு சொல்லி எல்லா விட்டமின்ஸோட டயட்ரி வேல்யூவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே, எல்லா விட்டமின்ஸோட டயட்ரி வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும் எம்பிபிஎஸ்ல நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. அதெல்லாம் எஸ்ஏல நீ எழுதணும். அதான் அப்ப எஸ்ஏல எழுதினாதான் உனக்கு மார்க் தருவாங்க. ஸோ இங்க நீ நம்பர்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உனக்கு அங்கே கரெக்டா இருக்கும். இல்ல எதுவுமே வந்து இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன். ஸோ டூ ரிமெம்பர் நம்பர்ஸ். ஓகே, எதுக்கு எம்பிபிஎஸ் இஸ் டஃபஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க? பிஒய்க்யூ சால்வ் பண்ணுங்க அண்ணா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆன உடனே. நடுவில் அண்ணா, நெக்ஸ்ட் சார். ஓகே, நைஸ். சரி, ஐசோடோப்ஸை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கார்பன் டேட்டிங், ரேடியாட்டிக் டேட்டிங்ல எது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஓகே, ஜெர்மானியம் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் ட்ரேசஸ், டின் இஸ் மெயின்லி. இது பார்த்துக்கோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகேன் இந்த மாதிரி எங்கெல்லாம், ஏன்னா வந்து மெட்டலர்ஜி சாப்டர் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நீ நினைச்சிருப்ப. பட் இந்த மாதிரி ஓர்ஸோட நேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அங்க. ஓகே, ஸோ தே கேன் ஆஸ்க் ஃப்ரம் திஸ் டூ. நீ மெட்டலர்ஜி தான் டெலீட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இங்க இருந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவ? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் ஃப்ளூரோவியம். இதுதான் வந்து சிந்தட்டிக்கலி மேட் an element. Okay, fluorovium is a synthetically prepared radioactive element. Fluorovium is a synthetically made, that is prepared radioactive element. Ultra pure form of germanium and silicon are used in semiconductor devices. Okay, nice. And இந்த இடத்துல நான் இந்த PDF அப்படியே கொடுக்கிறேன். covalent radius explained, ionization enthalpy explained again. அடுத்து physical properties நல்லாவே explained. அப்புறமா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் சூப்பராகவே எக்ஸ்பிளைன்டு. ஓகேவா? நான் ஆக்சுவலி கார்பன் குரூப்ல இங்க இருக்கு பாரு, இது நீட் 2019 ஆர் 20 நினைக்கிறேன். அந்த 2 இயர்ல ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க. போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாரு. நான் இப்பயே காட்டுறேன், வா இப்பயே காட்டுறேன். இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூ கேன் see that ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சாப்டர் வைஸ் கெமிஸ்ட்ரி P block elements la download PDF la you can see that somewhere I saw that. இது பாரு, இது எந்த இயர் கொஸ்டின்? இது நீட் 2022. நீட் 2022ல பத்தியா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நான் இப்போ என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னா அதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டினா வந்திருக்கு. இப்ப என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னா அது எல்லாமே கொஸ்டின் ஆல்ரெடி உனக்கு வந்திருக்கு. ரைட்? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வா, ரியாக்ஷன் பார். எல்லா ரியாக்ஷனுமே கொஸ்டினா வருது இந்த மாதிரி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு கோ வித் திஸ். somewhere they asked that group 13 elements illa group 14 elements. Group 14 elements la இங்க இருக்கு பாரு. இந்த 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 இங்க பாரு, நீட் 2019. நீட் 2019 நான் சொன்னேனா நீட் 2019ல கேட்டாங்கன்னு சொல்லி. ஃப்ரீ தான், இது ஃப்ரீ தான். இட்ஸ் a free app. நீட் 2019ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चनல PbF4 is covalent in nature, SnF4 is ionic in nature. இந்த மாதிரி PbI4 SnF4 வச்சு ஒரு क्वेश्चन கேட்டாங்க. இன்னொரு क्वेश्चனும் கேட்டிருந்தாங்க. அது முன்னாடி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். I saw that question somewhere. இதுல இல்லையா, இந்த ஆப்ல இல்லையான்னு தெரியல. அப்படியே டைரக்டா லைன் அப்படியே இருந்துச்சு क्वेश्चनல. இந்த லைன் tin in +2 state is reducing in nature, lead compound in +2 state is stable and +4 are oxidizing in nature னு சொல்லி இந்த லைன் அப்படியே கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இங்க பாரு, ஹைட்ரோஜன் சாப்டர் டெலீட் ஆயிடுச்சு நீ நினைச்சிருக்கலாம். ஆப் நேம் வந்து NCERT books and solutions class 11 and 12 அப்படின்னு போட்டா வரும் ஒரு ஆப். அப்படிதான் நானே ஏத்தினேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் சாப்டர் டெலீட் ஆயிடுச்சு. ப்ரிசைஸ், எலக்ட்ரான் ப்ரிசைஸ், அந்த செலைன், ஹைட்ரைடு இதெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கலாம். ஆனா இங்க பாத்தியா, being an electron precise molecule, they are normally not expected to act as electron acceptor or electron donator species. ஓகே, சத்தியமா சொல்றேன்,
பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா உட்காந்து எல்லா சாப்டரும் படிச்சிரு. இங்கேருந்து இது டெலீட்டு, அங்கேருந்து அது டெலீட்னு சொல்லி சுத்திட்டு இருந்த அப்படின்னா யூ வில் சஃபர். சத்தியமா சொல்றேன், யூ வில் சஃபர். You will definitely suffer. Every topic is related. Every topic is related in physics. Every topic. எல்லாமே related topic. Don't make any mistake. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். delete இல்ல அதனால இல்ல. கண்டிப்பா எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட். That's why I'm teaching everything. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கிறத நான் முடிச்சிட்டு அது நடத்துறேன்னு சொன்னேன். அதுதான் நான் பண்ண போறேன். ஓகே? So please do go with force and don't rush the syllabus. நான் கெமிஸ்ட்ரி சிலபஸ் ரஷ் பண்ணல, பொறுமையா நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு பொறுமையா நடத்துறேன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு பொறுமையா யாருமே நடத்துறது இல்லை. ஏன்னா they do wanna rush the syllabus and complete the syllabus. பட் நான் வந்து ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஓகே, இவ்வளவு பொறுமையா போறேன்னா எல்லாமே என்சிஆர்டி ரிவ்யூ போடுறேன், என்சிஆர்டி லைன் டு லைன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி லெக்சரும் நடத்திட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ எம் கிவிங் an NCERT ரிவ்யூ செஷன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ மைண்ட் தட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்க பார், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோ. இட்ஸ் அகைன் an important one. இங்க பார், இந்த இடத்துல the species like these are. இது எல்லாத்துக்கும் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு எடுத்து கொஸ்டின்ல கேட்பான். முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஓகே, இங்க பார், எல்லாத்துக்குமே ஹைபிரிடைசேஷன் sp3d2. என்கிட்ட படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க 6 பார்த்த உடனே, இங்க 6 பார்த்த உடனே நீல உன் கை இதுக்கு போயிருக்கணும், sp3d2 போயிருக்கணும். sp3d2 இங்க 6 பார்த்த உடனே நீ உட்காந்து ஹைபிரிடைசேஷன் யோசிக்கவே கூடாது. என்கிட்ட நீ படிச்சனா கண்டிப்பா அதை தான் நீ பண்ணுவேன். ஹைபிரிடைசேஷன்லாம் சொல்லி அவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தேன் நான். ஓகே ஃபைன், அடுத்து போவா. இங்க பார், இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இந்த பிடிஎஃப் நான் அப்படியே தரேன், உட்காந்து படிச்சிரு, ஒரு வாட்டி படிச்சு வாசிச்சு பாத்துரு. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி செஷன்லேயே சால்வ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது ஃபுல்லா நான் ஆல்ரெடி செஷன்லேயே சொல்லிட்டேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கொண்டு எல்லாமே நான் செஷன்ல சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் டூ வாட்ச் தி லெக்சர். அதே மாதிரி அடுத்து, ஏன்னா லெக்சர் பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், புரியும். அதுக்கப்புறம் நீ என்சிஆர்டி படிச்சா இன்னும் நல்லா புரியும், இன்னும் நல்லா மைண்ட்ல உட்காரும். ஓகே, அடுத்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஐ ஹாவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். இந்த பிடிஎஃப் அப்படியே ஐ போஸ்ட் இன் த குரூப். டோன்ட் வரி. அடுத்து நான் இன்னொன்னு என்னமோ எக்ஸ்பிளைன். லெட் டஸ் நாட் ஷோ கேட்டினேஷன். இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. தே மே ஆஸ்க் an assertion reason or statement. அசர்ஷன் ரீசன் ஆர் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், அதனால சொல்றேன். அதே மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். ஓகே, ஆல்ரெடி இதுவும் நான் நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன். கேட்டினேஷன் டெண்டன்சியும் நான் நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே, அபார்ட் ஃப்ரம் திஸ் covalence due to the members of presence of. Okay, I didn't missed anything. I think I didn't missed anything. நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டினேஷன் அண்ட் p5 பாண்ட் ஃபார்மேஷன் கார்பன் ஏபிள் டு ஷோ அலோட்ரோபிக் ஃபார்ம். இதுவும் நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது. ஓகே, டைமண்டை பத்தி ஃபுல்லா அப்படியே வலிச்சு சொல்லி கொடுத்தேன். அடுத்து கிராஃபைட்டை பத்தி ஃபுல்லா வலிச்சு சொல்லி கொடுத்தேன். ஃபுல்லரின்ஸை பத்தியும் ஃபுல்லா வலிச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல மார்க் திஸ் டிஸ்டன்ஸ், 2 டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் இந்த இடத்துல பார்த்தனா other forms of elemental carbon like carbon black, coke and charcoal are all impure forms of graphite and fullerene. Carbon black is obtained by burning hydrocarbons in a limited supply of air. Already organic chemistry la sonna. Charcoal and coke are obtained by heating wood or coal respectively at high temperature in the absence of air. இங்க பார், ஹை டெம்பரேச்சர்ல இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் பண்ணணும். ஹை டெம்பரேச்சர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் என்னது? சார்கோல் அண்ட் கோக் கிடைக்கணும் அப்படின்னா அகைன் a statement based question can be asked. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா graphite fibers embedded in plastic material form high strength light weight
Composites. The composites are used in products such as tennis rackets, fishing rods, aircraft, and canoes. இது வேணாம், இது important இல்ல. Being a good conductor, graphite is used for electrodes in batteries and industrial electrolysis. இது ஒரு important point. Crucibles made from graphite are inert to dilute acids. Dilute acids and alkalis. Being highly porous, activated charcoal is used in absorbing poisonous gases. மாஸ்க்ல எல்லாம் வந்து ஒரு லேயர் ஆஃப் நல்ல மாஸ்க், இந்த மட்டமான அந்த ப்ளூ கலர்ல ஒரு மாஸ்க் போடுவீங்களா, அதை சொல்லல. இந்த போலீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நல்ல நல்ல மாஸ்க், அப்படியே இப்படி வந்து பெருசா இருக்கும், இங்க ஒரு கேப்லாம் வச்சிருக்கோம். N95 மாஸ்க். அந்த மாஸ்க்ல எல்லாம் வந்து they use graphite. ஓகேவா, கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க. N95 தான். ஸோ நான் N95ல வந்து தே யூஸ் வந்து கிராஃபைட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது. அண்ட் அகெயின் இந்த கொஸ்டின் இந்த ஒரு வார்த்தையை ஐம் எக்ஸ்பெக்டிங் சம் லாஸ்ட் 2 இயர்ஸா எக்ஸ்பெக்ட் பண்றேன், மேபி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. என்டிஏ வந்து இந்த மாதிரி பைத்தியக்காரன் வேலை வந்து நிறைய பண்ணுவோம். இந்த மாதிரி பிராக்கெட்ல நீ என்டிஏவோட நீட் பேப்பர் எடுத்து பார்த்தனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே எடுத்துக்கோ. பிசிக்ஸ் வேணாம், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில தியரி பாயிண்ட்ஸ்ல இந்த மாதிரி பிராக்கெட் உள்ள கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆச்சு அந்த பிராக்கெட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் கொஸ்டினா கேட்டிருப்பாங்க நீட்ல. ஐ எம் ஜஸ்ட் அப்சர்விங் திஸ் ஃப்ரம் த பாஸ்ட் 4 years. ஒரு 4 வருஷமா நான் அப்சர்வ் பண்றேன். இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் they will ask us a question. அதுதான் ஆன்சரா இருக்கும், அந்த பிராக்கெட்ல இருக்கிறது ஆன்சரா இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன், இங்க இருந்து கொஸ்டின் வரும், இங்க இருந்து கொஸ்டின் வரும்னா அனலைஸ் பண்ணாம பைத்தியக்காரன் இல்லை நான் சொல்றதுக்கு. அனலைஸ் பண்ணாம யாரும் சொல்லவே முடியாது. ஏதாச்சும் நான் சொல்லணும்னா யூ ஷுட் உன்னோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, அனலைஸ் பண்ணி சொல்றது கரெக்ட். ஸோ ஐ ஹாவ் பின் அனலைசிங் நீட் பேப்பர் ஃபார் த பாஸ்ட் 4 years. ஒரு 4 years அனலைஸ் பண்றேன். ஓகே, நான் வேணா நீட்ல நல்ல மார்க் அவ்வளோ ஸ்கோர் பண்ணாம வேணா இருந்திருக்கலாம். பட் ஒரு எய்ம்ஸ்ல படிக்கிற டாப்பருக்கு தெரிஞ்சதோட நான் சத்தியமா சொல்லுவேன், எனக்கு அதோட அதிகமா தெரிஞ்சிருக்கும் அபவுட் நீட். சீரியஸ்லி ஐம் டெல்லிங். இது பெருமை இல்லை, இது நான் என்னைய பெருமைப்படுத்திக்கிறேன்னா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம் இன் தட். ஐ கேன் டெல் தட். ஓகே, சரி. அதே மாதிரி இன் ஃபில்டர்ஸ் டு ரிமூவ் ஆர்கானிக் கண்டாமினேட்டர்ஸ் அண்ட் இன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் டு கண்ட்ரோல் ஆடர். அதே மாதிரி கார்பன் பிளாக் இஸ் யூஸ்ட் as a black pigments in blacking as well as a filter in automobile tires. Coke is used as a fuel and largely as a reducing agent in metallurgy. Again கண்டிப்பா போடுறேன், எல்லாத்துக்குமே MCQ solving sessions will be there of course. ஓகே, நான் சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லி என்னோட சேனல்ல நேத்து தான் வீடியோ போட்டேன். பார்க்கலன்னா போய் பாருங்க. என்னோட சேனல்ல நேத்து தான் வீடியோஸ் பண்ணேன் about that. Please go and watch that if you didn't watch it. Diamond is a precious stone and is measured in 1 carat is equal to 200 milligram. 1 carat is equal to 200 milligram. அப்பா, அதே அவ்வளவு விலைக்கு விற்கிறானுங்க. ஐயோ, அது யாரா அவ்வளவு விலைக்கு விற்கிறீங்க? 200 மில்லிகிராமா? 200 மில்லிகிராம், அது அவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நாடு எங்க போகுது? ஆக்சுவலி யூனிவர்ஸ்லயே வந்து ரொம்ப அபண்டன்டா, ஹோல் யூனிவர்ஸ்ல ரொம்ப அபண்டன்டா இருக்கிற ஒரு மெட்டீரியல்னா அது டைமண்ட் தான். ஈவன் தேர் ஆர் பிளானட்ஸ் ஃபுல் ஆஃப் டைமண்ட். ரைன் நிறைய பிளானட்ஸ் இருக்கு நம்ம சோலார் சிஸ்டம்ல, மற்ற கேலக்சிஸ்ல. அந்த பிளானட்ஸ்ல எல்லாம் ரைன் வந்து டைமண்டா விழும். ரைனே டைமண்டா தான் விழும். அந்த மாதிரிலாம் பிளானட்ஸ் இருக்கு. ஹோல் பிளானட் மேட் ஆஃப் டைமண்ட், அந்த மாதிரிலாம் பிளானட்ஸ் இருக்கு. பட் இந்த ஹோல் யூனிவர்ஸ் த ரேரஸ்ட் எலிமெண்ட் இல்ல, ஒரு ரேரஸ்ட் சப்ஜெக்ட், ரொம்ப கம்மியா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இன் ஹோல் யூனிவர்ஸ் எதுனா வுட், மரக்கட்டை. வுட் பிளான்ஸ் வருதுல, பிளான்ஸ்னால வர வுட், அந்த வுட் தான். ஹோல் இதுல யுரேனஸ்ல கிளாஸஸ் சம்திங் வரும். இன் வீனஸ் இட் ரைன்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். வீனஸ்ல வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ரைன் ஆகும், ஃபுல்லா சல்ஃபியூரிக் ஆசிட் தான்.
there are planets. நம்ம மட்டும் தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கோம்னு சொல்லி நினைக்கவே முடியாது. ஃபுல்லா அவ்வளோ எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கு. ஏலியன்ஸ் ஆர் தேர். ஐ பிலீவ் இன் தட். ஓகே, இங்க இந்த பாயிண்ட் நான் இன்னைக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், தயவு செஞ்சு உட்காந்து படிச்சிரு. இந்த பாயிண்ட் நான் இன்னைக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், தயவு செஞ்சு உட்காந்து படிச்சிரு. அடுத்து நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ், எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன்ட் இன். ஓகே 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 இங்க பார், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? 0.03% by volume in the atmosphere. Carbon dioxide is only, நான் ஏலியனே தான். 0.03% by volume in the atmosphere. அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அபார்ட் ஃப்ரம் தஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன் அடுத்த வாட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து ஒரு பொல்யூஷன்னால வரதில்லை. ஜென்ரலா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது உலகத்தோட ஒரு அன்றாட உலகம் ஒழுங்கா இருக்கணும், அன்றாட ஒரு இதுவா இருக்கணும். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அது இருக்கிறதுனால தான் உலகத்துக்கு வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கு. இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் world would have been around ஒரு -28 degree Celsius. -28 degree Celsius. இப்போ நார்மலான ஒரு டெம்பரேச்சர் வேர்ல்டுக்கு எவ்வளோ அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 15 degree Celsius. 15 to 18. -18 degree Celsius. இது பயாலஜில வரும்னு நினைக்கிறேன். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எக்கோலாஜி சாப்டர்ல வரும். இப்போ வந்து சம்திங் இட்ஸ் அபவுட் 15 to 18 degree Celsius நினைக்கிறேன். ஓகே, அதுதான். மெடிக்கோ லைஃப் எப்படி போகுது ப்ரோ? சூப்பரா போகுது, நல்லா தான் போகுது. ஓகே, அடுத்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர், சிலிகான் டை ஆக்சைடு எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேவா? நான் ஆக்சுவலி இங்க எது எல்லாமே இதுல நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்கா உட்காந்து படிச்சிரு. கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் அதுக்கெல்லாம் நீ கொடுத்தே ஆகணும். அபார்ட் ஃப்ரம் தட் நோட்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒன்று என்னதுன்னா திஸ் ஒன். If aluminum atoms are replaced by few silicon atoms, 3-dimensional network of silicon, okay. Zeolites are widely used as a catalyst in petrochemical industries. For cracking of hydrocarbons and isomerization. Zeolites are highly used in petrochemical industries for the cracking of hydrocarbons and isomerization. Example, 𝒔𝒔 is used to convert alcohols directly into gasoline. Okay va? And hydrated zeolites are used in ion exchanges in softening the hard water. Hydrated zeolites எதுக்கு யூஸ் பண்றாங்க? ion exchanges. என்சிஆர்டி பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட நோட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். இனி என்சிஆர்டி எடுக்க மாட்டேன்னா ஒன்லி நோட்ஸ் தான். இட் இஸ் எனஃப். யா, நோட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் எனிதிங் ஐ மிஸ்ட் இன் தி சம்மரி? हेलो, होगा 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 होगा. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 4 ஆர்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆர்பிட்டல்ஸும் பார்த்து வச்சுக்கோ. இட்ஸ் 2s 2px 2py and 2pz. ஓகேவா? இந்த 4 ஆர்பிட்டல்ஸ்ல தான் போய் அது ஃபுல் ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து
while the lighter elements form, okay, absence of developed bulks in the second period of elements, maximum heavier ones, okay. Apart from this எதுவுமே நான் மிஸ் பண்ணல. ஏன்னா சில லெசன்ல வந்து சம்மரியில சில பயாலஜியில எடுத்துக்கிட்டேன்னா சம்மரியில வந்து உள்ள இல்லாத 2-3 பாயிண்ட் வந்து அங்கே ஆட் பண்ணியிருப்பான் சம்மரியில. அதனால சம்மரியில இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. சம்மரியில இருந்தும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஏன்னா என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட்ல. ஸோ சம்மரியில இருந்து கொஸ்டின் வந்தா அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. அதனால ஐ டிட் தட். சம்மரியில ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேனா சம்மரியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி. when will we have class 12 have grade class 12 today in chemistry? நான் மார்க் டெஸ்ட்ல நல்ல மார்க் வந்த கொஸ்டின் மேல டவுட் வருது, நல்ல கொஸ்டின் இல்லையான்னு, இல்ல நல்ல மார்க் வரலனா ஏன் மேல டவுட் வருது, சீட் கிடைக்குமா இல்லையான்னு என்ன பண்றது? ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஓகேவா? மார்க் டெஸ்ட் இங்க பாரு, நான் சிம்பிளா சொல்லுவேன். கோ சர்ச் இன் டெலிகிராம். நல்ல பேப்பர், இந்த கெட்ட பேப்பர்லாம் பார்க்காத. இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து எழுது. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பேப்பர் இருக்கு. abundant of channels are there. Just go and write. எடுத்து எழுதுங்க. ஓகேவா? எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் கோ அண்ட் ரைட். எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது அது. ஓகே, ஆப்ல எழுதினா கூட தானா? ஓகே, ஆப்ல எழுதினா கூட அந்த மாதிரி தான் ஆகும். இங்க பாரு, நீ வந்து எல்லாமே ஒரு கிளியர் கட் ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு கிளியர் கட் ப்ரிப்பரேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் எழுது. பிகாஸ் ப்ரிப்பரேஷனே இல்லாம போய் எழுதாத. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுது. யோசிக்கிற இந்த திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? அதை இன்க்ரீஸ் பண்ணாலே உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதுதான் சொல்றேன். ஆன்சர் கீ இருக்கு அதுல ப்ரோ. சம் சேனல்ஸ்ல இல்ல, மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் தே ப்ரொவைட் ஆன்சர் கீ. அதர்ஸ் அந்த நான் சொன்ன டெஸ்ட் சீரிஸை வாங்கிக்கோங்க. இட்ஸ் வர்த். ஐ திங்க் நான் பார்த்தேன், கொஸ்டின்ஸ் கூட பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ். நான் தான் சொன்னேன் நீட்காக ஜெயில 200 rupees செலவு பண்ண முடியாதா? 200 rupees, 200 rupees, ஜஸ்ட் 200 rupees. ஜஸ்ட் 200 rupees செலவு பண்ணி வாங்கிக்கோ அந்த டெஸ்ட் சீரிஸை. உட்காந்து எழுது. எல்லா சாப்டருக்குமே தே ஆர் ப்ரொவைடிங். ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ. எனக்கும் செம்மையா பசிக்குது. நானும் போய் சாப்பிடணும், நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உட்காந்து படிங்க. எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, அப்புறமா படிக்கணும். கொஞ்சம் உட்காந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஐ ஷுட் கோ அண்ட் ஸ்டடி சம்திங். ஓகேவா? எவாலுவேஷன் பண்ண லேட் ஆகுது. ஆமா, கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. ஆரல்ஸ் தேர் ப்ரொவைட் கொஞ்சம் இதுலயே. ஓகேவா? பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிருங்க. அண்ட் வெயிட் 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 வெயிட், நான் ஸ்டார்டிங்ல எம்வி செட்டை பத்தி சொன்னேன்னா சொல்லல. எம்வி செட் எக்ஸாம் பத்தி நான் எதுவும் சொல்லல. ஸோ எம்வி செட் இஸ் அ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகே, எம்வி செட் இஸ் அ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். சொன்னேனா எம்வி செட்டை பத்தி ஸ்டார்டிங்ல? சொல்லிட்டேனா? ஐயோ, தெரியாது எனக்கு. ஓகே 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 ஓகே, என் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஓகே. எனக்கு ஸ்டார்டிங்ல சொல்றேன்னா எண்டிங்ல சொல்றேன்னு ஞாபகம் இல்லை, நான் மறந்துடுறேன் சொல்றதுக்கு, அதனால. ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ so much. Bye 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 bye. Keep supporting, like this session, share this session and subscribe the channel. ஓகேவா? நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.